இனிமே நம்ம இந்த கல்கலா இந்த மாதிரி தான் பார்க்க போகிறோம். இப்போதைக்கு இன்ஷால்லா லாஸ்ட்டாக இந்த கடா ஜபர் பார்த்தோம். நம்ம அது மாதிரி கடா ஜேர், கடா பேஷ், கடி 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 பேஷ், அதெல்லாம் பார்த்துருவோம் இன்ஷால்லா. அது தமிழில் என்ன சொல்லுவாங்க? கடா கடா ஜபர் தானே? உருதுல உள்ளது. தமிழுக்கு கண்டுபிடிச்சல நமக்கு என்னன்னா நாங்கதான் அப்பவே நாங்க ஹிந்தி பேசுறாங்க, நாங்க தான் பேமானியாச்சே. நாங்க என்ன தமிழர்கள் பாப்புங்கிற மாதிரி தான் இருக்கிறோம். அதுக்கு வார்த்தை ஒன்றும் எடுக்கல. அரபிலையா? சரி, இந்த இதுக்கு என்ன சொல்லுவீங்க? முஷக்கரா இல்ல அந்த முஷக்கர் முஷக்கர் அலிஃப்னா இன்னொன்னு மித்லா மித்லா அலிஃப்னா. சரி, மாஷா அல்லாஹ். இந்த மாதிரி ஒரு ஆசான் ஒரு இதாக இருக்கும். இன்னைக்கு நம்ம இந்த ஸ்டாண்டிங் ஃபத்தா, ஸ்டாண்டிங் ஃபத்தாக்கு வந்து முஷக்கர் அலிஃப், மித்லா அலிஃப், எது உங்களுக்கு வசதியாக இருக்கோ வச்சுங்க. இல்லை கடா ஜபர் தான் நமக்கு வேணும், அதான் வேணும் அப்படின்னாலும் அதை வச்சுக்கலாம். கடா ஜபர் நம்ம படிச்சுட்டோம். ஸ்டாண்டிங் ஃபத்தா கடா ஜபர் தான் ஈஸியாக இருக்குல்ல. சாப்பிட போகும்போது கூட நம்ம சிக்கன் கடை, மட்டன் கடை. இல்லை, இங்கே எப்படின்னா நாங்கள் வந்து டீச்சர் உருவாகிட்டு இருக்கிறோம். அதனால நாங்கள் போய் சொல்லும் போது எப்படி சொல்லணுங்கிறத ஒரு டீச்சர்கிட்ட கேட்டுக்கிறோம். நாங்கள் எதையுமே உங்களை மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டோம். எங்களுக்கு வேணும். நாங்கள் போகும்போது அப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க இப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி அடித்து சொல்றதுக்குள்ள ஆசிரியர்கள் தான் இங்கே உருவாகிட்டு இருக்கோம். கடா ஜபர் ஸ்டாண்டிங் ஃபத்தா இது நம்ம பார்த்தது ரைட்டா. இது வரைக்கும் மூச்சை முட்டிட்டாங்க. இந்த இதை பார்த்தோம் அல்ஹம்துலில்லாஹ். நம்ம இதெல்லாம் முடிச்சிட்டோம். இதில் ஒன்னொன்னு நம்ம இந்த இது வந்து நான் இப்படி சொன்னேன்னா ஆக்சுவலாக இப்படி இருக்கணும். ஏன்னா இப்படித்தான் எழுதணும் நம்ம ரைட்டா. இப்படி இருக்கணும். இப்போ நம்ம இப்படி தான் பார்த்தோம் ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக நம்ம இப்படி வச்சோம்னா எழுத்துக்கு சரியாக வரும். எழுத்து இப்படி தான், ஆனால் நம்ம எழுதும்போது இப்படி தான் எழுதணும். சின்ன ஒரு மாடிஃபிகேஷனோட சொல்லி பார்ப்போம் நம்ம ரைட்டா. ஆ இ உ ஆ இ உ அன் இன் உன் சத்தா மத் சுக்குன். ஆ இ உ ஆ இ உ அன் இன் உன் சத்தா மத் சுக்குன். மத்தா இல்ல மத், சத்தா மத் சுக்குன். இங்க எப்படி இருக்கும்? ஊக்கு இங்க வந்து சுக்குன் இருக்கு. அந்த அன் உன் இருக்கு இல்லையா, உன்னுக்கு வந்து ஒரே அன் இன் இல்ல இதுல ஃபர்ஸ்ட் வந்து ஆ இ உ ஆ இ உ ஆ இ உ அது அதே தான். அன் இன் உன் சத்தா மத் சுக்குன். ரைட்டா. இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? நம்ம இதை பார்த்தோம் ஃபுல்லாக மேலே உள்ள இதெல்லாம் முடிஞ்சு. இது நம்ம போன வாரம் பார்த்தோம். சும்மா ரிவ்யூ பண்ணிக்கிறது. அடுத்து இப்போ ரெண்டையும் பார்க்க போகிறோம் இன்ஷாஅல்லாஹ். கடா ஜபர் என்ன பண்ணுது? இந்த அலிஃப் மத்தோட வேலை தான். 2 அலிஃப் ஆகுது, ஈஸியாகவும் அது ஒரு சின்ன ஒரு கோட் போட்டுட்டா போயிட்டே இருக்காங்க. நேற்று தான் அந்த அந்த ஒரு அந்த எழுத்துக்கள் 4 பேட்டர்ல தான் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன நிற்கிறான், ஸ்டாண்டிங், ஸ்லீப்பிங், ஸ்லைடிங், அடுத்தது என்ன? கால்வட்டம், அரைவட்டம், மால்வட்டம், மூணாவது என்ன? தாழ்ச்சா மூணாவதுங்க. தட்டு, கோப்பை, தாழ்ச்சா. நாலாவது நாக்கு, சின்னவாய், அப்துல்லா.
இப்படின்னு 4 சொன்னோம்னா 4 இருக்கு. அப்ப தமிழ்ல யாரு கோச்சு வைக்கணும், தமிழ் ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு சந்தேகமாவே எனக்கு கேட்டாங்க, உங்களுக்கு தமிழ் அவ்வளோ பிடிக்காதா, ரொம்ப திட்டுறீங்களா? ரொம்ப பிடிச்சது எனக்கு தமிழ். அதை அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணி மக்களை ஈர்க்கிறதுக்காக இன்னொன்று நான் கம்பேரிசன் சொல்லணும்ல, இங்கிலீஷ் வச்சுக்கோமே பரவாயில்ல. அப்போ வந்து இந்த 4 பேட்டர்ல தாங்க எல்லா எழுத்தும் இருக்குது. இந்த மாதிரி 4 பேட்டர்னா பிரிக்க முடியுமா நம்ம தெரிஞ்ச லாங்குவேஜ்னு பார்த்தோம். அப்போ பார்க்கும்போது ஆ ஆ இ இ உ உ ஏ ஏ இந்த மாதிரிலாம். அப்புறம் க ஞ ச ஞ த ந த ந ப ம எட்ஸெட்ரா. இப்போ வந்து இதில் வந்து பேட்டர்ன் எவ்வளோ இருக்கு? இது பேட்டர்னா பிரிக்க முடியுமா? இப்போ அரபில் என்ன பண்ணாங்க, அவங்க எழுத்துல என்ன பண்ணாங்க, அந்த எழுத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு எழுத்து தெரிஞ்சதுனால அலிஃப் பே தே தே அப்படின்னு பிரிச்சாங்க. அடுத்தடுத்த புள்ளி இப்படி தான் வரும். அந்த மாதிரியும் பிரித்தோம்னா இதை வேணா பிரிக்கலாம். இது இப்படி வராது, இது மாறி வரும். இது எப்படி வரும்னா இப்படி வரும், இப்படிதான் வரும். புது பெரியார் வந்துருவாரு. அப்ப இந்த மாதிரி எழுத்துக்கள்லையும் பேட்டர்ன் கொண்டு வர முடியல. இங்கிலீஷ்லயும் பாத்தீங்கன்னா அவனுக்கு சம்பந்தம் இல்லாம ஏ பி சி டி இ அதுக்கு அடுத்த ஏதாவது சேர்க்க முடியுமான்னு சேர்க்க முடியாது. இதுல இன்னொரு பிரச்சனை, ஷார்ட் ஃபார்ம் கிடையாது, அது தனியா இருக்கும். ஏ பி சி டி இப்படின்னு பார்க்கும்போது இந்த அரபி எழுத்துக்கள் எவ்வளவு ஈஸியா அல்லாஹ் தஆலா வந்து அதனால நான் இந்த குரானை எளிதாக புரிந்து கொள்வதற்காக அரபியில் இறக்கணுங்கிறான். அப்ப அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளா ஒரு எழுத்துக்கு ஒரு சின்ன ஒரு கோடு, ஒரு அலிஃப் போட்டிங்கன்னா அது வந்து இந்த சவுண்டை கொடுத்துருது உங்களுக்கு. இப்போ இந்த மா அப்படின்னு போனதை விட மா போட்டு ஒரு சின்ன ஒரு என்ன சொல்லுவாங்க, கடாஜா ஸ்டாண்டிங் ஃபாத்தா போட்டோம்னா சின்னதாக போட்டோம்னா அந்த எழுத்துக்கு வந்துடுது. இன்னும் கொஞ்சம் ஷார்ட் ஹேண்ட் இருக்குல்ல, ஷார்ட் ஹேண்ட் படிச்சிருக்கீங்க நேரம் சின்ன வயசுல இருந்துருக்குல்ல. ஷார்ட் ஹேண்ட் ஒரு பாடம் தெரியுமா, எழுதுவாங்கல்ல, அது கிட்டத்தட்ட அந்த மெத்தடுக்கு வர மாதிரி இருக்குது. அரபி எழுத்துன்னு கொஞ்சம் சீக்கிரம் இருக்கிறதுக்காக, எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஷார்ட் ஹேண்ட் ஃபார்மில் வருது. இப்போ இந்த கலாச்சாரம் போட்டிங்கன்னா ஒரு எழுத்தோடு இதாக போகுது. இப்போ மா போட்டு ஒரு அலிஃப் போட்டு வரத்துக்கு இதை மாதிரி போட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். அதான் கடாஜபரோட ஒரு சிறப்பு, அரபியோட சிறப்பு. இந்த கடாஜபர் முக்கியமான ஒரு வார்த்தையில் வரும்னு நம்ம போன வாரம் பார்த்தோம். என்ன அது? அல்லாஹ் வருது. இது ஒரு யூனிக் வேர்டு. இது ஏன் இது ஒரு கிளாஸ் 1வது கிளாஸ் வந்து ஏன் இந்த அல்லாஹுக்கு இப்படி வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா வேற எதுக்குமே இது வராது இல்ல, இந்த மாதிரி ஒரு யூனிக் வேர்டு ஜாயின் பண்ணி இது ஒண்ணுது, இதுக்கு அல்லாஹுக்கு மட்டும்தான் இருக்கு. அது ஏன் வருதுங்கிறது நம்ம ஒரு கிளாஸ்ல பார்ப்போம். சரி, இதே பார்த்தோம்னா நம்ம ஒரே ஒரு டிவைட் பண்ணி பார்ப்போம். From the lips, tongue has many, 12 from the lips, the Lord. அந்த நெடில இருக்கணும், நல்லா மெதுவாகவே சொல்லணும். From its middle part, from its middle short, from its middle short, six from the throat, माशाअल्लाह माशाअल्लाह कड़ा जबर हो गया ஷார்ட் ஃபார்ம்ல இது இருக்கும் ரைட்டா. இது எத்தனை தடவை வருது? 9000 இடத்துல, அதாவது ஒரு வரியில ஒரு தடவை வந்துடும். எப்படி இந்த கணக்கு சொன்னாங்க தெரியாது, ஒரு வரியில ஒண்ணுன்னு மொத்தம் 600 வரி, 600 பக்கம், ஒரு பக்கத்துக்கு 15 வரி. அப்ப 600 9000 சம்பளத்தை அப்படி கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? அப்ப 90000 கணக்கு 900
ஆக்சுவலு இது ஒரு வார்த்தை சொன்னேன் நான். அந்த தமிழ்லேயே வந்து இந்த இது சொல்கிறதுல வந்து தப்பு இருக்குது. வந்து இப்போ வந்து 8000க்கு வந்து 8000 நம்ம சொல்கிறோம், 9000க்கு வந்து 900ன்னு சொல்லிட்டு அது நம்ம சொல்லலாம். மறுபடியும் இல்ல இப்ப எனக்கு என்னன்னா நான் அவங்க சொன்ன நான் சொல்லல, அப்ப எனக்கு நானும் கணக்குல 800 அப்படி சொல்றோம் இல்லையா, அதுக்கப்புறம் வந்து 90 எப்படி சொல்லுவாங்க பேச்சுவார்த்தை பெரிய நடத்தப்பட்டு ஏற்கனவே நடைமுறைகளோட சிக்கல் வந்ததுக்காக கைவிடப்பட்டுச்சு. ஆமா 800 பெருசா 90 பெருசா இல்ல 800 பெருசா 90 பெருசா 90 பெருசா இப்படிதானே வரும். ஆமா அதுதான் கேட்கலாம். 800 பெருசா 90 பெருசா வாங்க 90 பெருசுமா வெரி குட். எண்பது பேரு 9 போட்டு ஒரு மாதிரியான புது கிளாஸ். அப்ப அந்த 9 என்ன பண்றது 8 நொட்டுங்கம்மா. ஓகே இன்ஷா அல்லாஹ் அது தமிழ் அறிஞர்கள் நான் விட்டுறேன். அலிஃப் மத்தோட வேற ஷார்ட் ஃபார்ம் ஆண்டோர்களே சான்றோர்களே அலிஃப் மத்துல இந்த வித்தியாசத்தை பார்த்துக்கிறோம் நம்ம. இங்க வந்து இந்த கோடு ம மா ப பா வ வா ஃப வா லேசான அந்த வித்தியாசத்துல வந்து நம்ம இந்த எழுத்து புரியலங்கிற மாதிரி போட கரெக்டா ஒண்ணு ஸ்லாண்டிங்கா இருக்கு, இன்னொன்னு வந்து ஆ அது இருக்கும். அதையும் பார்த்துக்கலாம் நம்ம. ஆரம்பத்தில் வர்றது என்ன சொல்லணும், இப்படி சொல்லணும், I ate an apple. ஆதம எழுதும் போது எழுத முடியாது நம்ம. அக்கேனா போட்டா எழுத முடியும், என்ன எழுதணும் ஆதமன் தான் எழுத முடியும். சொல்லும் போது நம்ம ஹம்சாது ஆதம நச்சுன்னு ஆதம I ate an apple. அது ஒண்ணே ஞாபகத்தில் இருக்கு. I ate an apple. ஆதம இது நம்ம படிச்சதுனால பிஹாதான் படிக்கிறோம். இதுக்கு எழுதிருக்கிறது பஹாதா பஹாதா இடையில அது ஹம்சா. ரைட். குர்ஆன்ல வருது ஆல ஆல அந்த ஆல ரொம்ப ஆனந்த அந்த மாத்திரைக்கு போயிடக்கூடாது, அது வரும் மறுபடியும். அந்த அலிஃப் 2 அலிஃப் சேர்த்தா ஆல ஆதம ஆஹர ஆஹிர ஆஹிரதி 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 ஒண்ணுக்கும் அந்த உயிர் இருக்கணும். ஆஹிரத்தின் நம்ம படிப்போம். இங்க என்ன பண்ணோம் நம்ம தெரிஞ்சது பிறகு ஆஹிரதி மெதுவா ஆஹிரதி ஹாதா ஹாதா 190 இப்ப நம்ம படிக்கிறது நம்ம சொல் வழக்குல ஒண்ணு இருக்கும், ஓதுறது ஒண்ணு இருக்கும், இப்ப படிக்கிறது ஒண்ணு இருக்கும். ரைட்டா? இப்ப நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அந்த ஒரிஜினல் இதுக்கு கொண்டு வந்துடும். பேசும்போது சரி இப்படி பழகிட்டோம்னா அது வந்துடும். இப்ப அவங்க அந்த ஆழ்த்தாலும் அவங்க சொல்லும் போது அதுதான் வருது அவங்களுக்கு. நம்ம பேச்சு வாங்கினாலும் அந்த குரான் எடுத்தாங்கன்னா கரெக்டா அதை உச்சரிக்கிறாங்க. அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் அவங்க பண்ணும்போது நம்ம பண்ண முடியாது. சாலை பண்ணிடும், போட்டி வச்சிருவோம். அடுத்த கிராக் போட்டிக்குள்ள அவங்களோட போட்டி வச்சிருவோம். மாஷா அல்லாஹ். பிஹாதா பிஹாதா இதை கொண்டு பி இது புரியுதா? நம்ம படிச்சதே பி ஹாதா படிச்சோமா? ஹாவுலாயி தாலிக்க உலாய்க்கு அல்லது அல்லதுனா அப்படித்தானே? ஹாதா ஹாவுலாயி 45% 45 டிகிரி தாலிக்க உலாய்க்க இன்னும் அது ஒரு நல்ல வள்ளி வரணும். மேலே போவாதீங்க, அது இங்கே உள்ள
இலாஹி இலாஹ இலாஹ இ இ ஐ ஏ அர்த்தம்னா இலாஹ ذلك ذلك எங்க இருக்கும் ذا லி இந்த ஓகே கா க வ க க ذلك ذلكم ذلكم பன்மையில வருது ذلك ذلكم كذلك போல க போல كذلك அப்ப அந்த எழுத்து உங்களுக்கு இப்படி கிடைச்சிச்சுல எதனால வருது? அது அலிஃபோட உச்சரிப்பு. அதை வந்து நம்ம 2 எலிஃபா மாற்றணும். தாக்கு வந்து 2 எழுப்போம். வக்கதா அலிக்க வக்கதா அலிக்க வக்கதா அலிக்க. இந்த வா ஏன் தனியா நிக்க தெரியுமா? சேராது. ஏன்னா வா வந்து ஷார்ட் ஃபார்ம் கிடையாது. ஷார்ட் ஃபார்ம் என்ன பண்ணுச்சு? இந்த மீமுக்காக அவங்க விட்டு கொடுத்தாங்க. இது கிட்டத்தட்ட மீம் மாதிரி இருக்கும். போட்டீங்கன்னா மீம் போயிடும். அப்ப மீமுக்கும் வாவுக்கும் பிரச்சனை போயிடும். அப்ப என்ன பண்ண? சரி ஓகே, நான் வீக் ஆனவன் தான். யாரு வீக்கு? ஆ இ உ 3 வீக்கு. நான் வீக் ஆனவன் தான். பரவாயில்ல, நீங்க எடுத்துங்க. ஆனா நான் தனிச்சு நிற்பேன். நான் யாரையும் சேர்த்துக்குவேன், யாரோடையும் சேர மாட்டேன். டிஎம்கே மாதிரி இல்லை, வேற ஏதாவது பேர் சொல்லுங்க. ஏர்போர்ட்டுக்கெல்லாம் போகணும். அப்போ யாரையும் இவங்க சேர்த்துக்குவாங்க, யாரோடையும் இவங்க சேர மாட்டாங்க. ஏன்னா சின்ன ஷார்ட் ஃபார்ம் இருக்குது. அவங்களுக்கு வந்து இந்த 3 கோட்டுக்குள்ள இதில் வந்ததுனால கீழே போகிறதுனால முடியாது. அது மாதிரி இவங்களும் சேர மாட்டாங்க, இதாகவும் சேராது. ஏன் அவங்க சேர மாட்டாங்க? இப்படி சின்னதாக போச்சுன்னா இது என்ன? லாமா, அலிஃபா, பாவோட ஆரம்பமா, நூனோட ஆரம்பமா, இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். வேற எனக்கே பிரச்சனை, நான் தனிச்சு இருக்கேன். உங்களுக்காக நான் விட்டு கொடுக்குறேன். சுபஹானல்லாஹ். அந்த எழுத்துக்கெல்லாம் நீங்கள் சொல்லி கொடுக்குறது பாருங்க. வக்கதா அலிக்க. இது என்ன கேட்பாங்க? லேப் யா நூஹ் 39623 என்ன காரணம்? அந்த கேட் அங்க சொல்ல சொன்னாங்க. அது ஃப்ரண்ட் கேட்ல வந்துட்டு அது அங்க நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு கேட் இருக்கும், சின்ன ஒரு கேட். அந்த கேட் எக்காரணத்தை கொண்டு அதில் போடாதீங்க. அதே மாதிரி நம்பர் 1லயே போட வேண்டாம். ஏன்னா இது வெஹிக்கிள், இந்த வெஹிக்கிள் பஸ் நிப்பாட்டுறது, பஸ் நிப்பாட்டுறதுக்காக நம்பர் 1லயே பார்க் பண்ணுவோம். சரி சரி. அந்த பார்க்கிங் நம்பர் 1 2 3 4 5 போட்டிருக்காங்களா? அது 1 வந்து பஸ்ஸுக்காக, பஸ் நிப்பாட்டுறது. இன்னொன்று வந்து மெயின் கேட் ஒன்று இருக்கு, அது அந்த வீட்டோட கேட்டு, அங்கேயும் நிப்பாட்டுறது. அப்புறம் இங்கேயும் இந்த ஃப்ரண்ட்ல தெளிவாக போட்டுருக்காங்க நோ பார்க்கிங். அந்த நோ பார்க்கிங் போட்ட இடத்துல நோ பார்க்கிங். சரியா? நம்ம அந்த ஆராய்ச்சியெல்லாம் இருக்கும், நமக்கு பண்ணி தான் பார்ப்போமேங்கிற மாதிரி. எதையுமே பிளைண்டாக நம்பக்கூடிய நம்ம வானத்தில் வந்து செவ்வாய் மண்டலத்தில் போய் தங்க போகிறாங்க மக்கள், தெரியுமா? ஆல்ரெடி புக்கிங் ஆரம்பிச்சிட்டாங்க 2023. ப்ரீ புக்கிங் நடந்துகிட்டு இருக்கு. யாருன்னு வேணா போகலாம், போறாங்க போகலாம். அப்போ அதை நம்புவோம். அது என்ன பண்ண போது? ப்ரீ புக்கிங் கிடைக்குமா? ஆனா இங்க நம்ம வீட்டுல இந்த நம்ம இதெல்லாம் இருப்பாங்க, வெட் பெயிண்ட்னு போட்டுப்பாங்க. டு நாட் டச் வெயிட் பெயிண்ட். என்ன பண்ணுவோம்? ஒட்டுதான் பார்த்து ஒட்டத்துக்கு ஒட்டிருச்சே, ஒட்டிருச்சே. இதான் நம்ம நம்பிக்கை. அந்த மாதிரி நோ பார்க்கிங் போட்டாங்கன்னா நோ பார்க்கிங். சரியா? சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்னா ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்னு அர்த்தம். 2 பாக்கெட் கேட்கக்கூடாது. அவன் தலைக்கு மேலே வச்சு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். ஆமா, தலைக்கு மேலே இருக்கு அவனுக்கு. யா நூஹ் யா நூஹ் ஹாரூன. இவங்க தான் சுக்குன். இந்த சொன்னோம்ல, இதுக்கும் இந்த பேஷுக்கும் சுக்குனுக்கும் வித்தியாசம் இருக்கும்.
ஹாரூன ஆதீஹிம் சரி. இப்ப ஸ்டாண்டிங் கஸ்ரா கடிசேர் இதானா? நீங்க எப்படி படிச்சீங்க? கடிசேர் தானா? சரியான கடி. இது வந்து என்ன பண்ணுது? யா மத்தோட வேலை செய்யுது. அலிஃப் மத்து அடுத்தது யா மத்தோட வேலை செய்யுது, அந்த இழுக்கிறது. இது மெயினா இந்த மூணுக்கு தான் வரும். அலிஃப் யா, இந்த மூணுல தான் இந்த கடிச பேர் வேலை செய்யும். இப்படி போட்டீங்கன்னா யா, இப்படி போட்டு சுக்குன்னு போடுற வேலையை இது ஒரு போட்டா சின்ன கடிசேர் போட்டீங்கன்னா இந்த வேலை முடிஞ்சிடும். அது மாதிரி இங்க ஈன்னு எழுதுறத இப்படி ஒரு கோடு போட்டுடலாம், ஈன்னு எழுதுறத இப்படி ஒரு கோடு போட்டுடலாம். ஷார்ட் ஃபார்ம்ல இ இ, இது பார்த்தா லாம்ங்கிற மாதிரி படிக்க தோணுதா? ஐயா இ இ இ. இந்த வேலை தான் உங்களுக்கு ஸ்டாண்டிங் கஸ்ரா செய்யுது. இ இ இ இ இ இ. எந்தெந்த ஃபார்ம்ல வருங்க? இ இ இ இ இ, மூணு மாதிரியான இலே வரும். அது மாதிரி இ இ, இங்க புள்ளி இல்லை பாருங்க, தனியா வரும்போது அந்த நோ சவுண்ட் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல அந்த உச்சரிப்பு கிடையாது. சும்மா அது யாவோட உச்சரிப்பு வராது, ஒரு இழுக்கிற மாதிரி இந்த கடிசேருக்குள்ள உச்சரிப்பு மாத்திரம் வரும். கடிசேருங்கிறது 1000 முறை வருது. அப்ப ஒரு வரிக்கு 4, ஒரு பேஜுக்கு 4, ஒரு பேஜுக்கு 4 இருக்கும். 1000 எப்படி கொஞ்சம் 600 பேஜ் 1000 இருக்கு. என்ன பண்ண பார்த்தோம்னா அந்த 6 2 பேஜுக்கு 3 வருமா? 2 பேஜுக்கு மேல கணக்கு தான் வருது. இங்க பாருங்க, உள்ள பாருங்க. பிஹி மிஸ்லிஹி 900 மட்டும்தான் பிரச்சனை. 900 மட்டும்தான். அது தொன்மையான 1000 மீட்டர்னால வர மாட்டாது. இது என்ன சொல்றது? எப்படி உச்சரிக்கணும் அந்த ஃபுல்லா? மிஸ்லிஹி. இவங்க நம்ம படிக்கலாம், இந்த இது படிக்கலாம். மத்திய சிந்தனை படிக்க போறோம்னா படிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எழுத்து வராதான் இருக்கும். தெரிஞ்சதுக்கு பிறகு என்னது, இந்த எழுத்து வராதான் நான் எழுத்து ஓதணுமே அப்படின்னு அந்த அந்த ஃபுல் நமக்கு தெரிஞ்சதுக்கு பிறகு அதுக்கப்புறம் ஓத ஆரம்பிக்கும் போது ஆசையா இருக்கும், ரொம்ப ஆசையா இருக்கு. இழுக்கக்கூடியதுங்க, கவரக்கூடியது. இங்க வந்து ஸ்டாண்டிங் கஸ்ரா இருக்கு, ஸ்டாண்டிங் ஃபத்தா இருக்கு, ரெண்டுமே இருக்கு. ஈலாஃபி குறைஷிக்கு லேசாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல பிஹி, இதை கொண்டு இங்க வந்து சைன் வந்திருக்கு. சைன் வந்ததுனால அதுக்கு ஒரு சவுண்ட் இருக்கு. இந்த சவுண்ட் இல்லைன்னு, இந்த சைன் இல்லைன்னு இதுக்கு கீழே இருந்துச்சுன்னா எஸ்தஹி அப்படின்னு வரும். இங்க அந்த எந்த இடத்துல அந்த சைன் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு சவுண்ட் இருக்கும். அப்படின்னா நோ சைன் நோ சவுண்ட். யாக்கு அப்படித்தான், வாக்கு அப்படித்தான். எஸ்தஹி வெட்கப்படுகிறான். இப்ப இன்வெர்டட் தம்மா, இது வந்து உல்டா பேஷ். பேஷ் இருக்குல்ல, அது உல்டா பேஷும். உல்டா பேஷ் இவங்க இந்த இடத்துல தான் வருவாங்க. அம்சா வா, இதுக்குதான் இந்த வாவ் மத்தோட வேலையை செய்யும். இது வந்து இந்த எப்படி நம்ம அலிஃப் மத்து யா மத்து வாவ் மத்தோட வேலையை இந்த உல்டா பேஷ் செய்யும். இப்படி போடணும். நீங்க போட்டு தம்மா போட்டு ஒரு சுத்தம் போட்டீங்கன்னா ஊ, இதை ஒரு சின்ன வேலையை செஞ்சு போடும். போட்டு ஒரு உல்டா பேஷ்
இந்த பேஷ் இருக்குல்ல, பேஷ உல்டா பேஷ் போட்டோம்னா அந்த வந்து ஊன்னு சொல்லுது. அதே மாதிரி இங்கே ஹா போட்டு வா போட்டு இந்த பேஷ் தம்மா போட்டு சுக்கூன் போட்டோம்னா ஊன்னு வரும். அது இல்லாமல் இந்த மாதிரி இன்வெர்டட் தம்மா போட்டோம்னா ஒரே எழுத்துல ஊன்னு வந்துடும். அது மாதிரி ஊ ஊ ஊ ஊ. அது மாதிரி ஷார்ட் ஃபார்மில் ஊ ஊ ஊ. இதுக்கு ஷார்ட் ஃபார்ம் கிடையாது, இவங்க தனியாக நிற்பாங்க, சின்னதாக இருப்பாங்க, ஸ்பெஷலாக இருப்பாங்க. இதான் உல்டா பேஷோட வேலை. என்ன நம்ம எப்படி சொல்லுவோம் அதை இன்வெர்டட் தம்மான்னு சொல்லுமா எப்படி அதை? இது ஒரு மொழி பிரச்சனை வேலை இருக்கு. உல்டா பேஷ் எதுங்க வசதியாக இருக்கு? நல்ல ஒரு பேர் வைங்களா? உல்டா பேஷ வச்சுக்குமா? தொட்டில் பழக்கம். உல்டா பேஷோட வேலையை இந்த வேலையை சிம்பிளா செய்யுது. இது எத்தனை தடவை வருது? 1200 முறை. ஒரு பக்கத்துக்கு 2 முறை வருது. இது கரெக்டாக இருந்துச்சா? இன்வெர்டட் தம்மான்னு சொல்லலாம், உல்டா பேஜ்னு சொல்லலாம், இது ஒன்று சொல்லலாம். இங்கே எப்படி இருக்கும்? மா ஹவு ஹூ அடுத்த பேஜில் வரும். அடுத்த பேஜில் 3 இருக்கும். இப்படிலாம் கிடக்கணும். சுமார் கிட்டத்தட்ட அர்த்தம் மா ஹவுல ஹூ இடத்துல இந்த இடத்துல போது ரெண்டு நெடியில் இருக்கும். எப்படி சொல்றது? தம்மாக்கு என்ன சொன்னோம்னா நெடிலுக்கு என்ன சொன்னோம்? வாவ் ஆயிடும். இதுலேயும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும். இது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். பேசி உல்டா பேசி தானே இப்படி திரும்பி நிற்கும். இங்கே நம்ம இருக்கும் போது இது சாதாரணமாக நம்ம ஊன்னு சொல்றத இங்கே என்ன பண்ணணும்? நெடில் ஆக்கணும். ஊ ஊ ஊ ஊ இந்த ஊக்கும் வித்தியாசம் இருக்கும். அதாவது சவுண்ட் வர மாதிரி தெரியல, நீங்க எப்படி உச்சரிக்கீங்கன்னு பார்க்கணும். அப்ப நம்ம பழக நம்ம ஒன்றும் பக்காவாயிடாது. அடிச்சு ஊ போட்டோம், ஆக்கு எப்படி போட்டோம்? ஐ ஏட்டுன்னு போட்டோம்ல, ரெண்டு வித்தியாசம் இருக்கு. அது மாதிரி ஊ ஊ ஊ ஊ சொல்லி பாருங்க. எப்படி எப்படி நம்ம வித்தியாசப்பட்டு எந்த இடத்துல நம்ம இந்த தொண்டையில ஒரு பிடிக்குதுல, அந்த பிடிக்கிற மாதிரி ஊ ஊ ஊ பிடிச்சுக்கணும். பிடிச்சிக்கிட்டீங்களா? சரி. நல்லா இதுக்கு இந்த தாவூத லஹு மாஷா அல்லாஹ். கிடையாது, ஆக்கும் ஆக்கு இடையில இந்த ஹம்சா வரணும். சவுண்டு உயிருடன் புதைக்கப்பட்ட பெண் குழந்தை. சரி, எழுதுவோமா? இருக்கும் ஒரு டிஷ்யூ இருக்குங்க. இருடா வாத்தியார கிண்டல் பண்றோம். வயசாயிடுச்சு. இது என்ன? இது என்ன எழுத்துன்னு சொல்லணும். இது என்ன?
அந்த கடாயத்தை விழுந்தா இது என்ன ஆகும்? ஹம்சா. ஆமாம். ஹம்சா ம நூ வா அலிஃப். இதுக்கு வந்து நோ சைன் நோ சவுண்ட். புரியுமா? ஆ ம நூ. இது வந்து சுக்குன் சின்னதாக வரும்ல போட்டோம்ல. ஆமனு ஆமனு இல்லையாச்சா? இல்லையாச்சா? இப்போ எழுத்து சேர்த்து எழுதுறதுல உங்களுக்கு ஓரளவுக்கு பிடி கிடைக்கிறது எப்படி போடுறாங்கன்னு சொல்லிட்டு மா இங்கே பாதி. இப்போ நூன் என்ன பண்ணால் அவங்க மிச்சத்தை எடுத்துகிட்டு இங்கே கொண்டு விட்டுருவாங்க. அப்புறம் மிச்சத்தை வாவை எடுத்துகிட்டு போடுவாங்க. இங்கே சுக்குன் போட்டு அலிஃப் போட்டோம்னா ஏன் அலிஃப் போடுறோம் அப்படிங்கிறத இன்ஷால்லாம் மறுபடியும் பார்க்க போகிறோம். அதுக்கு ஏன் சவுண்ட் இல்லை, ஏன் வருது அப்படிங்கிறதுலாம் நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஆமனு ذلك ஏன் தனியாக நிற்கிது? ஷார்ட் ஃபார்ம் கிடையாது. ஏன் ஷார்ட் ஃபார்ம் கிடையாது? சின்ன எழுத்து காணா போயிடும். மாவா பாவா நாவான்னு தெரியாது, விட்டு கொடுக்குறாங்க. அப்புறம் ஒரு கா போட்டு எழுதிட்டீங்களா? காத்தா ஆரம்பத்தில் வரும்போது இப்படி வரும். புரியுதுங்களா? ஹாதா இது ஒன்றா அலிஃப் தனியாக நிற்கிறதுனால ஆகும்போது நோ சவுண்ட் நோ சைன் நோ சவுண்ட். ஹாதா இல்லையா? இலா இங்க வந்து இந்த யா வந்து நோ சைன் நோ சவுண்ட். இலா அது ஒன்று ஸ்டைலாக எழுதுவாங்க போட்டு இப்படி வரும். லேசாக இருந்துட்டு அது யாவலாம் அச்சால வரும். இதான நோக்கி பிஹி பா போட்டு பிஹி இந்த நம்ம ஒன்று எழுதுறோம்ல, நீங்க படிச்சது ஏதாவது வரும்போது அதை வந்து ஒரு எழுதி பாருங்க. நிறையா நம்பர் ஆஃப் டைம்ஸ் எழுதி பார்த்தோம்னா அந்த ஃப்ளோ கிடைக்கும். பிஹி அவனில் எழுதுறீங்களா? அலா
அலா அலாக்கு வந்து அந்த யா அப்படி இருக்கும். அலா அலா தௌஃபிக் சௌத்ரியா எடுத்து போனீங்களா போகாமலே கல்யாணம் யார் போனீங்களா? யாரும் போக முடிஞ்சா? மை ஃபேவரட் ஷேக். அதாவது அழாமல் இருக்க முடியாது. அந்த அந்த கோர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்கும்போது ஒரு 40 நிமிஷத்தில் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் ஆகுது, கண்ணு கலங்க வச்சிடும் அவரோட ஸ்பீச். வீட்டு சேரும்போதெல்லாம் 1 மணி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதான் எத்தனை மணி கரெக்டாக ஆரம்பிச்சாங்களா? 8 மணியா? 8:45. சரி சரி சரி. அதான் அது மெயின் ரோட்லேயே அந்த ஒர்க் அந்த பள்ளி அதானே அது அந்த பிரிட்ஜுக்கு ஒரு ஓவர் பிரிட்ஜுக்கு கீழே வருங்க. அந்த அந்த மெயின் ரோட்லேயே தான் ஆமாம். அந்த உள்ள உள்ளது இல்லை, மெயின் ரோட்டில் உள்ளது தான். அதான் எழுதியாச்சா? மூசா சா போட்டு மூசா ஹிஸ்புல்லா மூசா எழுதியாச்சா? மூசா அலைஹிஸ்ஸலாம். இப்போ நம்ம இந்த தஜ்வீதில் அந்த இன்ஷாஅல்லாஹ் அந்த சிடி விஷாம் ஷரீஃப்ங்கிறவங்க என்ன பண்ணாங்க, ஒரு எழுத்தையும் எப்படி உச்சரிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஜுஸம்மா சூரத்து கடைசி 30வது ஜுஸ் இருக்குல்ல, அதில் உள்ள ஃபுல்லாக இருக்குல்ல, ஃபுல்லாக என்ன பண்ணாங்க, அதாவது எழுத்து தனியாக வந்துட்டு இருக்கோம், அவங்க எப்படி உச்சரிக்கணுங்கிற ரொம்ப அதாவது அவ்வளவு இன்வால்மெண்ட்டு காமிச்சு அப்படி அந்த நாக்குக்குள்ள வாய்க்குள்ள கேமரா போயிடுது அந்த அளவுக்கு வச்சு எங்கெங்கேருந்து அந்த உச்சரிப்பு வருதுங்கிறது எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க. இதை நம்ம வந்து ஒரு டெம்ப்ளேட் மாதிரி ஒரு டூல் மாதிரி வச்சுக்கலாம். யார் நம்ம இன்னைக்கு ஓத போகிறோம், இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச சூறாவை நான் எப்படி ஓதணும் அப்படிங்கிறத இதை பார்த்து தெரிஞ்சுக்கணும். பார்க்கலாம். الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله النبي الكريم. Brothers and sisters, Assalamu alaikum wa rahmatullah. Welcome to our continuing follow-ups. Bi'idhnillah, today we start with Surah 100, Surah Wal-Adiyah. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. As you can see, the same mix-up from Surah Zilzala, Surah 99. The same mix-up here, Rahman Rahim, has been mixed up. That is a slight mistake in a typo. We pray Allah subhanahu wa ta'ala has mercy on all those people who are working in the Quranic sector to teach people. And if this is a small mistake, Allah subhanahu wa ta'ala forgive all those who worked on this. Let's start with verse number 1. Again, we're focusing on letters and places of pronunciation. Today we'll introduce a small rule of temperament. وَالْعَادِيَاتِ ضَبْحًا ضَبْحًا وَالْعَادِيَاتِ ضَبْحًا பா வந்து தப் அப்படின்னு சொல்லாம அந்த ஒரு அது பேர் கல்கலா படிக்க போறோம். குதுபு ஜத்துன்னு அந்த எழுத்துக்கு மாத்திரம் comes up in the first 5 verses. If you end on any letter that has 2 lines on top, if you
end on it, remove one line. ضبحا becomes ضبحا. Let's show you another example. Verse number 2. فالموريات قدحا قد. So فالموريات قدحا. Qaf is heavy, dal is light. Qad is going to bounce. قدحا. And in the same scenario that we learned this rule of temperament, rule of stopping. قدحا قدحا. فالمغيرات فالمغيرات Ghain with the line on the bottom. It's a heavy letter with the line on the bottom. We know it needs a little bit more attention. The sound comes from the sides. فالمغيرات صبحا صاد. Second part of the tongue, we're going to press. It's a heavy letter. Bounce the ba. صبحا فالمغيرات صبحا. Verse number 4. فأثرن به نقعا. Now we have Ra in this case is going to be heavy or light. I'm asking you because I'm sure you know. فأثرن به نقعا. It's going to be heavy. Line on the top. Ra sukun. ثرن فأثرن به نقعا. Noon light, off heavy, it's going to bounce. نقعا. You have almost all of the bouncing letters practiced here. We have ba, dal, ba, and here we have off. What are the two that are missing? Jim and ta. نقعا نقع. Light, heavy. نقعا. Fa is light, wow is light, sin. فوسطن به جمعا. Do not bounce the meme, please. جمعا. فوسطن به جمعا. Here you are going to stretch the ha, kasra hi for 2. Bihi, you see the little baby ya here. فوسطن به جمعا. فوسطن به جمعا. Verse number 6, the tone of the surah changes. This is the style changes. So we have Nun Shadda, full nasal sound. Verse number 6, this is the third rule of rhythm. Insana. Now we have the second rule of rhythm, which is tongue not touch. Nun sukun followed by a sin. Insana. Lirabbihi. Lirabbihi lakanud. Lakanud. It's going to bounce at the end. Listen to lakanud. Lakanud. So one, you want this to bounce because when you end up any of the bouncing letters, you are going to place a sukun on top of them. When you end on any letter in general, you place a sukun on top of it. Except the new rule we learned today, when we end on 2 lines on top, we always just remove one and pronounce it jam'a. Let's try verse number 6. Innal insana li rabbihi lakanud. 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 Now let's try verse number 7. Nun shadda, full nasal sound with the W. وَإِنَّهُ عَلَى ذَلِكَ وَإِنَّهُ على bite the apple على ذلك لشهيد. And it's going to bounce at the end. لشهيد. وَإِنَّهُ
بالخير لشديد. Full nasal sound. وإنه لحب الخير. What rule's going on here? Fatha Zabar, line on the top, followed by Ya Sukun. So we're going to do the Canadian rule. Khairi, enunciate the A. Khairi, la shadid. Bounce the sound. La shadid, la shadid. Verse number 9. Afala, first part of the throat, fa. Letters of the lips. أفلا يعلم إذا بعثر. It is going from the lips to the second part of the throat. Make sure that puckers. بعثر ما في not في القبور. What do we do in this scenario? If we have a moment, let's go ahead and take a look at it. What do you do in this scenario here? When you end on the ra, it gets a sukun. So there's your sukun. So ra has sukun, and we remove the kasr. When you go to the letter before it, waw has sukun. So where do you go? The letter before that. So is it qubur? No. Qubur. The ra is heavy. Qubur. أفلا يعلم إذا بعثر ما في القبور. Now I want you to remember this thira. A lot of times people make the thila, you make the law light. It's not light, it has a line on top, it's heavy. Excellent. Verse number 10. وحو صاد شدة وحصل ما في الصدور. Let's take a look at it again. وحصل صاد is heavy. وحصل ما في الصدور. Ra again. And then the sukoon. It has sukoon when you end. Now that you're ending, what are you going to do? You look at the letter before it. That's a big, massive sukoon. The letter before it, wow, doesn't have anything to talk to me. The dhamma, the pesh, is going to affect the ra. Sudur. Don't say sudur. So the ra in this case is heavy. If you have a little bit of any trouble, please look back at your notes. The slide right before the golden rule explains exactly what to do here. So verse number 10. وَحُصِّلَ مَا فِي الصُّدُورِ في الصُّدُورِ. The ra at the end is going to be heavy. Verse number 11 reads, Shadda, we're going to make that full nasal sound, and that sound, what is that sound? That is the sound of the vibrating nasal cavity. Inna rabbahum bihim. What is this? What's going on here? Mim sukun followed by ba. Mim sukun followed by ba. I've done this a couple of times. Mim sukun followed by ba. Rule number 4 of rhythm. Inna rabbahum bihim. The meme sound of rabbahum is going to vibrate between my lips. There are 2 different ways to do this. Either let your lips touch, rabbahum bihim, bihim, or you pull them apart just slightly. Rabbahum bihim. Now it's up to you. You can ask your instructor, ask your teacher what they prefer.
In the Middle East, it is specifically, it's pulled apart sometimes, and in the subcontinent, it is touched together. رَبَّهُمْ بِهِمْ إِنَّ رَبَّهُمْ بِهِمْ يَوْمَئِذٍ لَخَبِيرٌ. Here's the question. يَوْمَ, what's the difference between yawma, and yawma'idhin? Double accent followed by lam shadda. This is around the world. Yawma'idhin. Double accent followed by lam shadda. And now we're going to yawma'idhin la kha is heavy. La khabir. Now here's the question. Ra, when I end on it, when I choose, and I'm going to end on it here, it gets sukoon. So there's a connect here. You go to the letter before it, that's a ya, that doesn't have anything on it. The ba has a line on the bottom. Heavy or light ra? I ask you the question. I'm sure you realize by now. It is a light ra. Khabir. Khabir. யாருக்கு மாத்திரம் லைட்டா வரும் Hear the little light ra Re again? வரும் ரா ரு ரி. Excellent. So you've seen many things in the surah. You've seen the second rule of temperament. You've seen quite a bit of heavy light transition. You've seen bu'thira. You've seen fiyasur. You've also seen kasra, line on the bottom. It's not bihim, it's bihim, bihim. I'd like you to realize that, and we have discussed together two different scenarios of ra. And that's when you end on it, what do you do when it has sukoon and the letter before it has a connect? What do? Just go to the letter before that. Look at the slide right before the golden rule of ra. Bi-idhnillah, we'll be speaking to each other soon. Jazakallah khairan. Wassalamu alaikum wa rahmatullah. இன்னொரு ஆள் இவ்வளவு மெனக்கெட்டு இதை வச்சுக்கிட்டு அதாவது இது வந்து எனக்கு இந்த கிளாஸ் வரதுக்கு முன்னாடி தெரியாது. இதை நம்ம தேடி நம்ம ஏதோ தேடி போகும்போது இந்த மக்கள் இந்த ரவுஃப் பாய் கொண்டு வந்ததில்லை. இதை கேளுங்க, இதில் வந்து அவ்வளோ இருக்கும். இப்போ ஒருத்தவங்களுக்கும் ஒரு நாலேஜ் நம்ம தேடுறோம்ல கிடைச்சதுன்னா அது ஈஸியாக ஒரு 30-40 பேருக்கு ஈஸியாக இந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. இப்போ நம்ம இதை வந்து நம்ம சர்வசாதாரணமாக ஓதிருப்போம் இல்லை? அப்போ இந்த ஓதுறதுல இவ்வளவு விஷயம் இருக்குதாங்கிற மாதிரி ஒரு சொல்லி கொடுக்குறாரு. இப்போ இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டோம்னா ஒரு எழுத்துக்கு உயிர் கொடுக்குறாருல, இதை நம்ம என்ன பண்ணணும், மறுபடியும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்து எல்லாமே நம்ம இப்போ நிறைய இந்த தற்கலா இதுதான் இஃபார்லாம் நமக்கு வரல, வந்ததுக்கு பிறகு இன்னும் கிளியர் ஆகும். இதனால தான் இப்படி வருது, இதனால தான் இப்படி வருதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஒரு டூல் மாதிரி வச்சுக்கிட்டு இப்போதைக்கு நம்ம அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்துக்கிட்டு எப்படி உச்சரிக்கிறாருன்னு பார்த்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருவோம். அதே மாதிரி நம்ம எல்லாம் ஃபுல்லாக முடிச்சதுக்கு பிறகு நம்ம ஒரு தடவை ரிவ்யூ பண்ணணும்னு வச்சுக்கோங்க, ரொம்ப அழகாக ஈஸியாக வந்துடும் இன்ஷால்லா. ஆனால் இது வந்து முடியாதுங்கிற மாதிரி தோணுதுல்ல, முடியல நல்லா லேஸ் ஆகிக்கப்பா. இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராக்டிஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ராக்டிஸ்லாம் ப்ராக்டிஸ் மேக், அதாவது இப்போ நமக்கு தோணலாம் ஒன்லி ஜென்டில்மேன் தானே, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். இது வந்து நிச்சயம் முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நமக்கு இன்னொரு நமக்கு ஒரு சவால்.
فيها لتجزى كل نفس بما كسبت إن الساعة آتية أكاد أخفيها لتجزى كل نفس بما كسبت فلا يصدنك عنها من لا يؤمن بها واتبع هواه فتردى وما تلك بيمينك يا موسى قال هي عصاي أتوكل عليها وأهش بها على غنمي ولي فيها مآرب أخرى قال آتها يا موسى فألقاها فإذا هي حية تسعى قال خذها ولا تخف سنعيدها سيرتها الأولى واضمم يدك إلى جناحك تخرج بيضاء من غير سوء آية أخرى لنريك من آياتنا الكبرى اذهب إلى فرعون إنه طغى அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். அடுத்த வருஷம் கிராத் காம்படிஷன் இந்த பிள்ளைகிட்டையாவது வச்சிருந்தோம் நம்ம. அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். உலகம் பூரா எல்லா பிரதிகளையும் நீங்க அப்படியே போட்டு எல்லாம் கடல்ல கரைச்சாலும் லட்சக்கணக்கில் மக்கள் இருக்காங்க. இது என்ன சூறான்னு நமக்கு தெரியாது. சூரத்து தாஹா. இது அபா இதா ஃபிரௌன இன்னஹு தகா. சுப்ஹானல்லாஹ். நீங்கள் இருவரும் செல்லுங்கள், ஃபிரௌன் வரம்பு மீறி விட்டான். இது அபா இதா ஃபிரௌன இன்னஹு தகா ஃபகால லஹு கௌலன் லய்யினன். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். குர்ஆன்ல ரெண்டு நபியை, மூசாவை ஹாரூனை, ஃபிரௌன் யாரு ஃபிரௌன் ஆனா ரப்புக்கும் ஆலான்னு சொன்னவன் இல்ல, நான் தான், அதாவது ரப்புலேயே உயர்ந்தான ரப்புன்னா இருக்காங்க, அல்லாஹ் தான் இருக்கிறான், நான் வந்து அதுக்கு மேல இருக்கிறான் அப்படி சொன்னா ஒருத்தம் கூட கிடையாது. அல்லாஹ் இல்லைன்னு சொல்லுவான், அல்லாஹ்க்கு மேல நான் தான் அப்படின்னு சொன்னா ஒருத்தன் கிடையாது, அந்த ஃபிரௌன் தான். அந்த ஃபிரௌன்ட்ட தனக்கு மேலன்னு சொன்னவன் அவனை வந்து நம்மள ரெண்டு நபி அனுப்பி நீங்க போங்க, அவன் வரம்பு மீறி விட்டா ரெண்டு பேரும் போங்க. அடுத்து என்ன சொல்றான், நீங்க அவன்கிட்ட மென்மையான சொல்லியே சொல்லுங்க. கூலாலு கௌலன் லையின, மென்மையா சாஃப்ட். சுப்ஹானல்லாஹ். வெட்டி போட்டுருவாங்க இல்ல, என்ன பத்தி பேசிவிட்டாரா? அல்லாவோட மேல அண்ணா ரப்புக்கும் ஆலான்னு சொன்னவன ரெண்டு நபி அனுப்பி ரெண்டு பேட்டு கௌலன் லையினா, நீங்கள் அவன்கிட்ட மென்மையான சொல்லியே சொல்லுங்க. அதன் மூலம் அவன் உபதேசத்தை பெறலாம், நல்லுணர்வு பெறலாம். அப்ப நமக்கு தாவாக்கு மக்கள்கிட்ட போய் சொல்லும் போது எனக்கு தெரியுங்கிற திமிர் எப்படி காமிக்க முடியும்? நான் தான் பெருசுங்கிற திமிர் எப்படி காமிக்கணும்? நான் தான் ரைட்ல இருக்கிற திமிர் எப்படி காமிக்க முடியும்? ரெண்டு நபியை போய் சாஃப்டா பேசுவான், மென்மையாக பேசுங்க. இது ஒரு பெரிய படம். இந்த வாண்டு அந்த மாத்திரை அந்த நாள் இருக்கும்ல, அல்லாஹ் அக்பர், அவரை பார்த்தலாம் இல்லை, இது தனியே போயிட்டு ட்ராக்ல இல்ல, அழகு. சுப்ஹானல்லாஹ். இத அந்த அவன் அப்பங்காரங்க அப்பனா மாமாவும் யாரோ இருக்கான், அவன் எப்படி மெனக்கட்டு இருக்கான், அவன் அந்த குழந்தைக்கு எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணி கொடுத்துருப்பான். ரெண்டு பேர் உட்கார்ந்து ஓதுவோன்னு சொல்ற மாதிரி ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு மெனக்கட்டு இருப்பாங்க. இந்த பிள்ளைக்கு எவ்வளவு இன்வால்மெண்ட் இருந்திருக்கும். விளையாட்டு அந்தந்த ப்ரொனவுன்சியேஷனும் அந்த தஜ்வீதும். சுப்ஹானல்லாஹ். என்ன வயசு இருக்கு அதுக்கு? 4 வயசு இருக்குமா? பிட்வீன் 3 to 4ல அது வளர்றதுக்குள்ள நம்ம கிராட் காம்படிஷனுக்கு ரெடி ஆயிடுவோம். ஏன்னா அது முன் போனா என்ன பண்ண போகுது தெரியல. எவ்வளவு உலகத்துல எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க. இதை பார்த்து அழுகுதா, சிரிக்கிறதா? அல்லாஹ் அக்பர்.
எத்தனை பேர் நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி மெனக்கட்டுருக்கோம்? எத்தனை பேர் நாம மெனக்கட்டுருக்கோம்? பிள்ளைகிட்ட சொல்லி கொடுத்துக்கணும் நமக்கு தெரியும்ல. இது ஹபா இலாசுராவு நைந்த ஊத்தாகா இப்படி சொல்றது தெரியாது. இது ஹபா பேசவு பேஜெல்லாம் எவ்வளோ நேரம் உட்காந்துருக்கிறது. இது ஒரு காம்படிஷன் மாதிரி, ஒரு சேலஞ்ச் மாதிரி எடுத்துக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் தி பெஸ்ட் ஏதாவது காரணம் நமக்கு இந்த இப்போ ஓதுறதுலாம் பாசித் ஷேக் பாசித் வந்து ரொம்ப மெதுவாக இருக்கும். ஒரு விசாம் சொன்ன மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அவங்க எப்படி உச்சரிக்கிறாங்கன்னு பார்த்துட்டு இன்ஷா அல்லாஹ் ஒரு பர்டிகுலர் நம்ம எல்லாம் ஒரு பொதுவாக எல்லாம் ரேண்டமாக ஏதாவது ஒரு ஷேக்கோட ஒரு கிராத்தை எடுத்து வச்சுட்டு அந்த கிராத் பிரகாரம் நம்ம அந்த தஜ்வீதெல்லாம் பார்த்து உச்சரிப்பெல்லாம் பார்த்து மனப்பாடம் பண்ணி இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு வருஷத்துல நம்ம ஒரு காம்படிஷன் வைப்போம். இப்ப அது ஒரு வருஷம் கழிச்சு காம்படிஷன் எல்லாருக்கும் பிரைஸ் எல்லாம் கிடைக்கும். ஃபாரூக் ஸ்டேஷனரி அதுக்கு இல்லாம இப்ப இடையிலே நம்ம ஒரு கிளாஸ்ல என்ன பண்ணுவோம், நம்ம படிச்சுட்டு வந்ததை நம்ம இப்படி நான் ஓதுறேன் பாருங்க அப்படிங்கும் போது இன்னொருத்தவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும். எந்த அளவுக்கு இந்த குரான்கிட்ட நெருங்க முடியுமோ, எந்த அளவுக்கு நம்ம இந்த குரானோட வாழ முடியுமோ செஞ்சிருவோம் இன்ஷா அல்லாஹ். எவ்வளவு நாள செய்ய முடியும்? செஞ்சிருவா இன்ஷா அல்லாஹ். வள்ளியா உருப்பீங்களோ அல்லாஹ் கொடுத்து அல்லாஹ் ஏற்பாடு பண்ண ஒரு குரூப் இது. ஏன்னா தனியா வந்து நம்மளால சாதிக்க முடியல. ட்ரை பண்ணி பார்த்தோம். தனியாக உட்காரும் போது ஓகே வில் டூ இட் டுமாரோ அப்படிங்கிற மாதிரி நிறையா வச்சுருக்கோம். ஏன்னா நமக்கு இஸ்லாமிக் மெயிலே வந்து நிறைய நம்ம ஃபேவரட் தான் போட்டு வச்சுருக்கோம். அந்த ஃபோல்டரில் வச்சுருப்போம் இன்ஷா அல்லாஹ். அந்த ஃபோல்டரோட வாய்ப்பு கிடைச்சதுன்னா அந்த லேப்டாப்பையோ கம்ப்யூட்டரோ கொண்டு வந்து நம்மளோட அடக்கம் பண்ணாங்கன்னா தான் பார்க்கலாங்க அந்த மாதிரி. அப்போ எதுக்கு இந்த விஷயத்தில் நம்ம வந்து இன்வால்வ் பண்ணுறதுக்குன்னா நம்ம தனியாக இருக்கும்போது அது நிறைய சான்சஸ் இருக்குது. அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு டீமாக இருக்கணும்னு வச்சுங்களேன். நான் கூட இதுக்கு முன்னாடி ஒரு 5 பேர் கொடுத்துருங்க. 5 பேரை கொடுத்துட்டு ஃபஜர் ரிமைண்டர் 5 பேர் இங்கேருந்து ஒரு டீமில் வந்து ஒரு ஃபோன் பண்ணுவார். நான் எனக்கு வந்து இப்போ பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க, ஜாயின் இருப்பாங்கன்னா நான் இங்கேருந்து ஒரு ஃபோன் அடிப்பேன். அவங்க கட் பண்ணிட்டு அவங்க எனக்கு அடிக்கணும். எடுக்க மாட்டோம், காசு பண்ணி இல்லை எடுத்தாலும் கட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஜாயின் பாய்க்கு அடிப்பாங்க. அப்போ 5 பேருக்கும் ஒரு 5 கால், நான் 5 கால் பண்ணுவேன், எனக்கு 5 கால் வரும். இப்போ 5 + 5 10 காலை தூக்கவே முடியாது. எப்படி நீங்க கண்ணாமண்ணு அடிக்க முடியும்? அடிச்சுட்டு திருப்பி அடிக்கணும்ல. திருப்பி அவங்க வந்துட்டு அடிச்சோம்னா அடுத்த 4 நம்பரை எடுக்கணுமே. சுப்ஹானல்லாஹ். இது வந்து எப்படின்னா நம்ம அல்லாஹ்கிட்ட நெருங்கிறதுக்கு ஃபஜருக்கு இவ்வளவு காசு பண்ணுறோம். அந்த ஃபஜர் தொழுகை பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட் தெரியும். அந்த எந்திரிச்சு போகும்போது அந்த டேஸ்ட் தெரியும். அப்ப இப்படி ஒரு டீமா ஒர்க் பண்ணணும்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு 5 பேர் இருந்தாங்கன்னா ஜிம்முக்கு போறதாங்க தனியா வாக்கிங் போங்க, ஒன்றும் 3ஆவது நாள் காணப்படும். 4 பேர் வாக்கிங் போங்க, நான் 3ஆவது வந்துருவானேன்னு சொல்லிட்டு இவங்க ஷூ மாட்டிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு டீம் ஒர்க்குங்கும் போது நிச்சயமா முடியாது. இந்த டீமை வந்து வேற எந்த ஃபோக்கஸ் இல்லாம டோட்டலா குரானுக்காகவே அதில் சேர்த்துருக்காங்க. இல்ல வேற எதுவுமே கிடையாது. வேற ஏதாவது இருக்கா? கொடி கட்டணும் ஏதாவது பண்ண எதுவுமே கிடையாது. நமக்கு எந்த அளவுக்கு எவ்வளவுக்கு நான் இன்வால்மெண்டோட அந்த குரான் பக்கம் நெருங்க முடியுங்கிற ஒரு ஆதங்கம் தான் நம்ம எல்லாருக்கும் உட்காந்துருக்கோம். எல்லாருக்கும் இண்டிவிஜுவல். அந்த பையன் முகமது அலி உயிரை எடுத்துட்டாப்ல. அந்த 3 டிவில குரானை போடணும், அண்டர்ஸ்டாண்ட் குரானை போடணும், அண்டர்ஸ்டாண்ட் குரான் போடணும். எத்தனை பேருக்கு வருதுன்னு தெரியல, எத்தனை பேர் பார்த்தோன்னு தெரியல. வருதா 3 டிவி வருதா? பார்க்க முடிஞ்சா? 3 டிவில 7ஆவது நாளாக குரான் கிளாஸ் இருக்கு. கிட்டத்தட்ட 1500 பேருக்கு மேல இந்த வியூவர்ஸ்க்காக லைக்ஸ் இந்த கம்ப்யூட்டர்ல வந்துருக்காங்க. நிறைய பேர் ஃபோன் பண்றாங்க. நிறைய பேர் இன்னும் இப்படி செஞ்சா நல்லா இருக்குங்கிற மாதிரி அட்வைஸ் பண்றாங்க. அது ஹைலைட் என்னன்னா, ஒரு இஸ்லாத்துக்கு வந்த ஒரு சகோதரி இதை பார்த்து எனக்கு இது வரைக்கும் நான் இந்த வியூவில் நான் சிந்திச்சதே இல்லை, எனக்கு இந்த மாதிரி யாரும் அப்ரோச் பண்ணதில்லை, எனக்கு வந்து இஸ்லாத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்கே போகணும் அப்படின்னு கேட்குறாங்க. நான் இன்னும் கொஞ்சம் நான் எங்கேயாவது தர்பியத் பண்ணிக்கணும் அப்படிங்கிறாங்க. இப்போ நிறைய பேருக்கு இந்த ரீச் ஆகுது இன்ஷா அல்லாஹ். இப்போ நமக்குள்ளேயே இந்த ரீச் ஆகலை அப்படின்னா நான் மறுபடியும் ரெக்வஸ்ட் பண்ணேன், மறு ஒளிபரப்பு செய்வோம். மறு ஒளிபரப்பு நம்ம செஞ்சு எல்லாரும் பார்த்து நம்ம குடும்பத்துக்கெல்லாம் இது ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இதில் என்னன்னா, இது பியூட்டி என்னன்னா, அண்டர்ஸ்டாண்ட் குரான் இந்த பாடத்தில் எல்லாரும் கேட்கலாம். இதுக்கு வந்து ஒரு தனிப்பட்ட பேனரே கட்ட முடியாது. இவர்களின் சார்பாக ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாரையுமே ஒரு தாக்கக்கூடியது, எல்லாரையுமே ஒரு இன்வால்வ் பண்ணக்கூடிய
ஒரு ப்ரோக்ராம், இந்த அண்டர்ஸ்டாண்ட் குரான் ப்ரோக்ராம். சுப்ஹானல்லாஹ். இது அதாவது நம்ம ஒன்று சின்ன சின்ன விஷயங்கள் செய்வோம், உஹது மலையாளைக்கு போய் நிற்கும். இந்த ப்ரோக்ராம் இப்போ ஆரம்பிச்சு இங்கே நிற்கிதுன்னா இதுக்கு மூல காரணம்னு ஒன்று பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து இப்படி போகும்ல, இங்கேருந்து வந்துச்சுன்னா அந்த தனியாக ஒரு ஆள் உட்காருக்கார் அமீன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் பட்டேன் அமீன். அவங்க மர்க்கஸில் குரான் கிளாஸுக்குன்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. இன்னைக்கு இங்கே வந்து நிற்கிதுன்னா அவருக்கு அந்த உஹது மலையோட ஒரு உஹது மலை அவருக்கு போய் நிற்கும். அவர் இந்த பக்கமே வந்தது கிடையாது, அபுதாபியில் இருக்காப்புல. அவர் ஆர்வப்பட்டு இந்த மர்க்கஸ் நம்ம குரான் கிளாஸ் செய்வோம்னு சொல்லிட்டு 2002 நம்ம செய்வோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளாஸ் ஆரம்பிச்சாங்க. அதுல ஒரு ஆளு சர்தார் பாயின்னு சொல்லிட்டு, அவருக்கு வந்து இந்த புக்கு பார்க்கணும், இங்கே போயிட்டு ஃபைல் எடுக்கணும், கம்ப்யூட்டர் பார்க்கணுங்கிற வேலை கிடையாது. அவர் தனியா ஒரு ரோட்ல நிற்பாரு. அவர் கண்ணில் பட்டிருக்கு 80 வேர்ட்ஸ் இன் குரான் சொல்லிட்டு இங்கிலீஷ்ல. இது என்னன்னு தெரியலேங்கிறாரு. பாய் இந்த மாதிரி ஒரு புக்கு பார்த்தேன், ஒரு பேப்பர் தான், ஃபுல் புக்கு கிடையாது, ஒரு இதுல 80% போட்டிருக்கு, அது நீங்க என்னன்னு அதை அப்படியே தமிழ் படுத்தி நம்ம மர்க்கஸுக்கு கொண்டு வந்து சொல்லி கொடுங்க அப்படின்னாப்புல. அது என்னன்னு தேட போக, அது டாக்டர் அப்துல் அஜீஸ் அப்துல் ரஹீம்னு பேர் இருக்க போக, அவருக்கு கான்டாக்ட் பண்ண போக, நான் வர்றேனே, துபாய்க்கு வர்றேன்னு, நான் வந்து கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்ல போக, ஒரு வியாழன் வெள்ளி 2 நாள் சென்ட்ரல் ஸ்கூல்ல இடம் கிடைக்க, இன்னைக்கு நமக்கு சீட் அங்கே குழந்தைங்களுக்கு சீட் கிடைக்க மாட்டேங்குது, அந்த இடம் கிடைக்க அதுல கிளாஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் 150 பேர் கலந்துருந்தாங்க. அதுல இருந்து உருவானதான் இது எல்லாமே. அன்னைக்கு அவருக்கு ஒரு ஐடியா இல்லை, அவ்வளவு ஆசை, அவ்வளவு ஆர்வம் இருந்திருக்கு டாக்டர் அப்துல் அஜீஸுக்கு. எப்படின்னா இருக்கு கொண்டு போக தெரியல. இன்னைக்கு கிட்டத்தட்ட 45 டிஃபரெண்ட் கண்ட்ரில இருந்து அண்டர்ஸ்டாண்ட் குரானுக்கு ஆள் இருக்காங்க, பாக்குறாங்க. 45 கண்ட்ரிஸ்ல இருந்து. சவுத் ஆப்பிரிக்கா எதா இருந்தாலும் அவங்க எக்ஸ்ட்ரீம் தான். சவுத் ஆப்பிரிக்கால அவங்களுக்கு ரெட் கார்பெட் போட்டு இருக்கிறாங்க, வாங்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அத்தனை பேர் ஈர்க்கக்கூடியது இந்த அண்டர்ஸ்டாண்ட் குரான். நான் அரேபிக்குள்ள ஒரு பக்கா ப்ரோக்ராம் இந்த அண்டர்ஸ்டாண்ட் குரான். இந்த எழுத்து விஷயமா இருந்தாலும் சரி, அவர் சொல்ற விஷயமா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நான் அரேபிக்கு ரொம்ப ஈஸியா புரியக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதனால நம்ம கிடைச்ச தகவலை எந்த அளவுக்கு நம்மளுடைய மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுமோ. இன்னைக்கு வந்து இந்த குழந்தை இப்படி பேசுதுன்னா, அந்த குழந்தைக்கு இந்த மாதிரி இன்வால்மெண்ட் கிடைச்சுன்னா அந்த மாகூல் ஏற்படுத்துறாங்க. இந்த மாகூல் வந்துச்சுன்னா, அந்த நாங்க அண்டர்ஸ்டாண்ட் குரான் ப்ரோக்ராம் மாதிரி ஸ்டெம் ப்ரோக்ராம் செய்யும் போது, ஸ்டெம் ப்ரோக்ராம் வந்து ஒரு 4 இடத்துல செஞ்சோம், 5 இடத்துல செஞ்சோம். மக்கா மஸ்ஜித், நாகப்பட்டினம், ஈரோடு, திண்டுக்கல், பெங்களூர், 5 இடத்துல ஒரு அந்த அதாவது இந்த உலகத்துக்குள்ள பாடமும் இருக்கிற மாதிரி, இந்த உலகத்துக்குள்ள பாடம் இருக்கிற மாதிரி, கம்ப்யூட்டர் லாங்குவேஜ், ஸ்போக்கன் இங்கிலீஷ், அண்டர்ஸ்டாண்ட் குரான், இந்த மாதிரிலாம் எல்லா பாடமும் கம்பைன் பண்ணி அந்த மாதிரி கிளாஸ் நடத்துனாங்க. அந்த கிளாஸ் நடத்தி 40 ஸ்டூடெண்ட் இருந்தாங்க. 40 ஸ்டூடெண்ட்ல 20 ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த 4 மாசத்துல வேலை கிடைச்சது. எங்க கிடைச்சது? இன்ஃபோசிஸ் விப்ரோங்கிற பெரிய கம்பெனில கிடைச்சது. அப்ப அந்த மாதிரி அந்த 40 நாள் அது படிச்சுட்டு இருந்த ஒரு இன்ஜினியர் என்ன சொல்றான், நான் வந்து படிச்சதுக்கு பிறகு நான் எங்க போகணும்னு தெரியல, எனக்கு என்ன படிக்க போறேன்னு தெரியல, அதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னு தெரியல. இதுக்கு இந்த மாதிரி கிளாஸ் நடக்கும்போது இதுல சேர்த்து விட்டாங்க. இது சேர்த்ததுக்கு பிறகு வாட் ஐ எம் தெரிஞ்சு, இந்த உலகத்துக்கு தேவையான நெட்வொர்க்கிங் கற்றுக் கொடுத்தாங்க எனக்கு, இந்த உலகத்துல தேவையான லாங்குவேஜ் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. இதுக்கு எல்லாமே எனக்கு இந்த அண்டர்ஸ்டாண்ட் குரான் கற்றுக் கொடுத்தாங்க. இந்த குரான்ல வந்து நெருங்க முடியாம ஏதோ ஒரு பிரமிப்போட இருந்த எனக்கு இவ்வளவு ஈஸியாக சொல்லி கொடுத்தாங்க 4 மாசத்துல. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு இன்ஜினியர் முஸ்லீமா இருந்தேன். இந்த கிளாஸ் போனதுக்கு அப்புறம் ஒரு முஸ்லீம் நான் இன்ஜினியரா இருக்கிறேன் அப்படின்னா, ஒரு 20 வயசு பையன் இந்த தாக்கம். ஒரு தகப்பனார் வந்து சொல்றாரு, என் பையன் வந்து அம்மாட்ட பேச மாட்டான், முடிச்சுட்டு தான் நீ பண்ணுவோம், பிள்ளைங்கள்லாம் அப்படித்தானே இந்த ஏஜ்ல இருக்குல்ல, என்ன வச்சிருக்காங்க கிடக்குங்க கலிங்கத்துக்கு போறதான். ஒரு நாள் திடீர்னு வந்து அம்மா என்ன மன்னிச்சுக்கேங்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். சின்ன வயசு, அந்த 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 கௌரவத்தை விட்டு கொடுக்க கூடாத வயசு. அம்மா என்ன மன்னிச்சுக்கிறான், அழுதுட்டாங்க. இந்த எப்படி இவனை மாத்திருச்சுன்னு தெரியலன்ட்டு. இந்த மாற்றத்தை கொடுக்கக்கூடியது, மாகூலை ஏற்படுத்தக்கூடியது, மனசை லேசாக்கக்கூடியது. இப்ப நீங்க உமரி கேட்டார முஜிபுர் ரஹ்மான் உமரி, நம்ம எத்தனையோ பயான் கேட்டதுக்கும் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வித்தியாசம் இருக்கா? நிறைய சேஞ்சஸ் நமக்குள்ள கிடைக்குது. ஒரு இன்வால்மெண்ட் வருது, ஒரு டீம் ஒர்க் வருது. அவன் என்ன சொல்றது, நான் என்ன சொல்றதுன்னு இல்லை, உடனே ஒரு சகோதர வாங்கி வருது இல்லை. இந்த கிளாஸ் மூலமா நம்ம சாதிக்க முடியும்னா, நம்ம சந்ததிகள் கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய அத்தனை இளைய சமுதாயத்துக்கு இந்த செய்தியை கொண்டு போனோம்னா, இந்த மெசேஜ் கிடைச்சதுன்னா நம்மளுடைய அட்மாஸ்பியர் எப்படி இருக்கும் மாத்துவோம் இன்ஷா அல்லாஹ். இங்க உட்கார்ந்து 60 பேர் ஆசிரியர்கள்,
கேட்டா ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமஹு. யார் இந்த குர்ஆனை கற்றுக் கொடுக்கிறாரோ கற்றுக்கொள்கிறாரோ கற்றும் கொடுக்கிறாரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர். இதில் உள்ளவே சிறந்தவங்க யாரு? நான். உலகத்துல உயரமான பில்டிங் எது? புர்ஜ் கலிஃபா. உலகத்திலே நீளமான நதி எது? நைல் நதி. ஓகே. உலகத்திலே பணக்காரன் யாரு? இந்தியாவிலே பணக்காரன் யாரு? உலகத்திலே அமைதியானவன் யாரு? மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். இன்னைக்கு குத்பாவுடைய சாந்தி தான் சலாம். சுப்ஹானல்லாஹ். அப்ப நான் அமைதியானவன், அல்லாஹ் அமைதியானவன், அல்லாஹ் அமைதியை விரும்புபவன், நான் அமைதியானவன், நான் சிறந்தவன். ஏன்னா பிகாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதெல்லாம் இருக்கும். ஹைருக்கும்னா யார்? நான் ஏன் சிறந்தவன் பார்த்தீங்கன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமஹு. யார் குர்ஆனை கற்றுக்கொள்கிறாரோ கற்றும் கொடுக்கிறாரோ. ஃபர்ஸ்ட் அதான் லேர்னிங் தான், லேர்னிங் ப்ராசஸ் தான் ஃபர்ஸ்ட். அப்ப யார் கற்றுக்கொள்கிறா அவன் சிறந்தவன். அல்ல சிறந்தவனை நம்ம தேர்ந்தெடுத்துருக்கான். இன்ஷா அல்லாஹ் சிறந்த சமுதாயமா இருக்கிறோம். நம்ம மேல மேல வருவோம், சமுதாயத்தை கொண்டு போய் சேர்ப்போம். இந்த குர்ஆனை கொண்டு போனால் எந்த ஒரு வித்தியாசமும், எந்த ஒரு பாரபட்சமும், எந்த ஒரு பேதமும், எந்த ஒரு ஒரு என்ன சொல்றது, நமக்குள்ள ஒரு பொறாமை எதுவுமே இருக்காது, காணா போயிடும். நம்ம இப்ப சந்திக்கக்கூடிய எல்லா சவால்களுக்கும் ஒரு பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வா இருக்கக்கூடிய இந்த குர்ஆன். குர்ஆனை கிட்ட நெருங்கிடும். ஜாக்கிர் நாயக் அழகா சொன்னார். அந்த விஞ்ஞானிகள்லாம், இஸ்லாத்துல இல்லாத விஞ்ஞானிகள்லாம் அவ்வளவு நெருங்கி அவ்வளவு அழகா பிரமாதமா செஞ்சுட்டு இருக்காங்க உலகத்துக்கு. அவங்க எப்படி அவங்களால செய்ய முடியும்னா அவங்க வேதத்தை விட்டு அவங்க வெளியாடுனாங்க. அவங்க வேதத்தை விட்டு அவங்க வெளியாடுனாங்க. நாம எப்படி இருக்கோம்? நாம வேதத்தை விட்டு நாம வெளியாடணும். அழகான ஒண்ணு, சிம்பிளா அழகா சொன்னாரு. நீங்க வெளியாடுனாலும் நீங்க எப்படி இருக்கீங்க, அவங்க வெளியாடுனாலும் அவங்க எப்படி இருக்காங்க. அல்லாஹ் அக்பர். இன்ஷா அல்லாஹ் நெருங்கணும். இன்ஷா அல்லாஹ். இலக்கணம் என்னடா பார்த்தா, ஹுவ முஸ்லிம், ஹும் முஸ்லிமூன், அன்த முஸ்லிம், அன்த முஸ்லிமூன், அன முஸ்லிம், நஹ்னு முஸ்லிமூன். ஹுவ முஸ்லிம், ஹும் முஸ்லிமூன், அன்த முஸ்லிம், அன்த முஸ்லிமூன், அன முஸ்லிம், நஹ்னு முஸ்லிமூன். அப்ப முன்னாடி நாம் பார்த்தோம். நாம் ஹுவ முஸ்லிம், நாம் ஹும் முஸ்லிமூன், நாம் அன்த முஸ்லிம், நாம் அன்து முஸ்லிமூன், நாம் அன முஸ்லிம், நாம் முஸ்லிமூன். இப்ப ஐவா ஐவா ஹுவ முஸ்லிம், ஐவா ஹும் முஸ்லிமூன், ஐவா அன்து முஸ்லிமூன், ஐவா அன்து முஸ்லிமூன், ஐவா அன முஸ்லிம், ஐவா நஹ்னு முஸ்லிமூன். ரஷீத் பாய் ஐவா 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 ஹுவ முஸ்லிம், ஐவா ஹும் முஸ்லிமூன். அந்த கை காமிக்கிறோம். இங்க ஈயக்கு வரும்ல, செவரி அடிக்குதோ, இங்க இருந்து கண்ணுங்க. ஐவா ஹுவ முஸ்லிம், ஐவா ஹும் முஸ்லிமூன், ஐவா அன்த முஸ்லிம், ஐவா அன்து முஸ்லிமூன், ஐவா அன முஸ்லிம், ஐவா நஹ்னு முஸ்லிமூன். இந்த ஹுவஹும் அன்றது எவ்வளவு எங்க வருது பாருங்க. 42வது வருது வாரம் வரும். எல்லா இடத்துலயும் வரக்கூடியதான் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் பக்கா பண்ணி போறோம். இன்னொரு சொல்லுமா, ஐவா ஹுவ முஸ்லிம், ஐவா ஹும் முஸ்லிமூன், ஐவா அன்த முஸ்லிம், ஐவா அன்து முஸ்லிமூன், ஐவா அன முஸ்லிம், ஐவா நஹ்னு முஸ்லிமூன். மா இல்லையா? கொஸ்டின் மார்க். மா ஹுவ காஃபிர், அவன் காஃபிர் இல்லையா? கேட்டா இது கேக்குங்க. மாஃபி ஃபுளூஸ், பணம் இல்லையா? பணம் இல்லையா? இல்லைன்னு தான் சொல்ல போறீங்க தெரியும். ரஷீத் மாஃபி ஃபுளூஸ், ஃபி 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 மா ஹுவ காஃபிர், மா ஹும் காஃபிரூன். தமிழ்ல சொல்லுமா, மா ஹுவ காஃபிர், அவன் காஃபிர் இல்லையா? மா ஹும் காஃபிரூன், அவர்கள் காஃபிர் இல்லையா? மா அன்த காஃபிர், நீ காஃபிர் இல்லையா? மா அன்தும்
அன்தும் காஃபிரும், நீங்கள் காஃபிர் இல்லையா? மா அன காஃபிர், நான் காஃபிர் இல்லையா? மா நஹனு காஃபிரும், நாங்கள் காஃபிர் இல்லையா? அல்லாஹ் காப்பாற்றுங்க இன்ஷா அல்லாஹ். இது வார்த்தைக்காக உள்ளது. ما هو كافر ما هم كافرون ما أنت كافر ما أنتم كافرون ما أنا كافر ما نحن كافرون ما هو كافر ما هم كافرون ما أنت كافر ما أنتم كافرون ما أنا كافر ما نحن كافرون. யார் காஃபிர்? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. யாராவது பேர் சொல்லுங்க. யாரு இருக்காங்க காஃபிர் தெரிஞ்சவங்க? யாரு இருக்காங்க காஃபிரு? உங்களுக்கு தெரிஞ்ச காஃபிர் யாரும்? என்னங்க யாருமே இல்லையா? யாராவது பேர் சொல்லுங்க. ஒரு பேர் சொல்லுங்க. ஜார்ஜ் புஷ், மோடி, பெரிய பெரிய ஆளு லிஸ்ட்லாம், பெரிய லிஸ்ட்லாம் காஃபி வச்சிருக்கீங்க. யார் ஒருவர் வேண்டும் என்றே தொழுகையை விடுகிறார். அது அது நம்ம சைடில் வருது. ரைட், ஓகே. இப்போ மோடி வச்சுக்கோமே உதாரணத்துக்கு, அதுதானே இப்போ பிரதான காஃபிர்னா நிராகரிப்பாளர். நிராகரிப்பாளர்னா என்ன? நிராகரிப்பாளர் ஏற்றுக்கொள்ளாதவர். அவர் ஏற்றுக்கொள்ளங்கிறதுக்கு என்ன நம்ம கிரைட்டீரியா வச்சிருப்போம்? ஏதாவது ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொள்றதுக்கு நிராகரிக்கிறதுக்கு மெயினா நாம என்ன செஞ்சிருக்கணும்? சொல்லியிருக்கணும். சொல்றதுக்கு பிறகு ஏற்றுக்கொள்றது நிராகரிக்கிறது அவங்களோட உரிமை. சொல்லவே இல்லை, அவன் நிராகரிச்சுட்டாங்க, அவன் ஏற்றுக்கொள்ளலங்கிறோம். சொன்னமானா சொல்லவே இல்லை. யாராவது சொல்லியிருப்பாங்க, சொன்னாலும் சொல்லியிருப்பாங்க, தெரியாமலா இருந்திருக்கும். இது கூட தெரியாம இருந்திருக்கும். எனக்கே இந்த சொன்ன மாதிரி இருக்கும் போது இது இடிக்குது. இப்ப நாங்கிறோம், நாங்க போய் அங்க அப்ப ஒருத்தவன்ட்டு சொல்லி புரியுற மாதிரி சொல்லணும். இத்தாலியில சொல்லக்கூடாது, அவனுக்கு புரியுற மாதிரி சொல்லணும். அவனுக்கு புரிய வச்சு அவன் புரிஞ்சதுக்கு என்ன பண்ண எனக்கு நல்லா தெரியும், ஆனா எனக்கு வேணாம். அவன் தான் காஃபிர். குல் யா அய்யுல் காஃபிரூன். பேரை வச்சுட்டு ராஜேந்திரன் காஃபீர், ராபர்ட் காஃபீர், ஜலாலுதீன் சொன்னாரு. தொழுகை வேண்டும் என்று விடுபவன் என்னமோ சொன்னாரு. அப்ப அந்த காஃபிர்ங்கிறவன் புரியணும், சொல்லணும், அவனுக்கு புரியணும், புரிஞ்சது அவனுக்கு புரியுற மாதிரி சொல்லி அவன் எடுத்துட்டு ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பான், நிராகரிப்பான், அவன் காஃபிர். நம்ம யாரையுமே காஃபிர் சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லணும். மாஹுவ காஃபிர், அவன் காஃபிர் இல்லையா? தெரியலப்பா, நான் சொல்லவே இல்லையே. இங்க நம்ம இந்த ஆஸ்க், எவால்வேட், பிளான், ப்ரொபகேட் போட்டீங்கன்னா யாருதான் நான் எல்லாருமே காஃபிர் நினைச்சிருந்தேன். நாமளே நிறைய பேர் ஃபத்வா கொடுத்துட்டு இருக்கோம், காஃபிர் காஃபிர். ஒரு நல்ல ஞானி, இல்மு உள்ளவர் ஒருத்தவனை எப்படியாவது இஸ்லாத்துக்கு கொண்டு வரணும் துடிக்கிறார். அவனுக்கு எல்லா விதத்திலும் உதவி செஞ்சு பார்க்கிறாரு. அவனுக்கு இந்த ஹிக்மத்தில் சொல்றாரு, அந்த ஹிக்மத்தில் சொல்றாரு. அவன் நவர்ற மாதிரி இல்லை, அவன் அவனாக இருக்கான். ஒரு கட்டத்தில் என்ன பண்ணாரு, வெறுத்து போயிட்டாரு, விரக்தி ஆயிட்டு, உனக்கு மேல என்ன பண்ணு சொல்லிட்டு சபிக்கிறார். அவன் நீ உருப்பட மாட்ட போ, உனக்கு இதுக்கு பிறகு உனக்கு இல்மோ இல்லைன்னா, இதுக்கு பிறகு உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா உனக்கு லஹனத்தான் போ, உனக்கு நரகம் தான் போ. சொல்லவே இல்லையோ, எவ்வளவு நான் சொல்ல முடியும்? பொறுத்து சொன்னார். மறுமையில் அல்லாஹ் தஆலா அவரை கூப்பிட்டு, என்னுடைய உரிமையில கை வைக்கிறதுக்கு நீ யாரு? நீ நரகத்துக்கு போ, நீ சொர்க்கத்துக்கு போ. அல்லாஹு அக்பர். எங்க நம்ம முடிவு எடுக்க முடியும்? எங்க நம்ம துவேஷமா பேச முடியும்? எங்க இவன் காஃபிர் நான் ஃபத்வா கொடுக்க முடியும்? காஃபிர் சொல்லவே முடியாது.
இந்த இஸ்லாம் எப்படி மனுஷனை சேர்க்குது அப்படின்னா, இப்ப சொன்னாங்க யார் காஃபின்னு இமீடியட்டா சொன்னது என்னன்னா ஜார்ஜ் புஷ், மோடி, ராமகோபாலன், அடுத்து யாரு சேகர் யாரும் சொன்னாங்களா, டெக்ஸி ஆட்டோ ஓட்டுறவர யாருங்க அது? ராஜான்னு சொல்றது போல சேகர்னு சொல்லிருக்காங்க. சேகர் செல்லமா கூப்பிடுறது போட்டுருக்கேன். ராஜான்னு சொல்றது போல சேகர். ராஜசேகரா? இந்த 4 பேர் வச்சுக்கோங்க. இந்த 4 பேர்ல உங்களுக்கு ரொம்ப பிடிக்காதவங்க யாரு? ராமகோபால். ஏன் பிடிக்காது? அது என்ன பிரயோஜனம் கிடையாது. கொடுத்துருப்பாங்க, கொடுக்கப்பட்டிருக்கு. அவரு தெளிவா பிரச்சாரம் பண்றாரு உட்கார்ந்துட்டு. நான் இஸ்லாம் ஆகுறேன், எதுல வரேன், சாப்பியாகவா ஹனபியாகவா, அங்கே கட்டாவா அங்கே கட்டான்னு மேலே பேசுறாங்க. அவனுக்கே அதெல்லாம் தெரிஞ்சுது. நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி செஞ்சுட்டோமோ? நிறைய தெரிஞ்சிருக்காரு. அது இந்த 2 பேப்பர் படிச்சா போது எனக்கு நிறைய விஷயம் கிடைக்குங்களா? ரைட், ஓகே. அவன் யாரும் சொல்லியிருப்பாங்க, எல்லாரும் புத்தகம் கொடுத்துருப்பாங்க. நான் என்ன செஞ்சேன்? துவா செஞ்சேனா, யா அல்லாஹ் அல்லாஹ் அக்பர் 2 உமரை கொடுனாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா அல்லாஹ் 2ல ஒரு உமரை கொடு அப்படின்னாங்க. யா அல்லாஹ் எனக்கு ஒரு மோடியை கொடு, எனக்கு ஒரு ஜார்ஜ் புஷ் கொடு, எனக்கு ராமகோபாலன் கொடு. எத்தனை சகோதரர்கள் ஜாவேத் பாய் மாதிரி கேட்டிருப்போம். இந்த ஆஸ்பெக்ட்ல நம்ம சிந்திக்கல இல்ல, இந்த ஏரியாக்கே போகல. நம்ம அது யாரோட வேலையும் நினைச்சிட்டு இருக்கிறோம். என்னோட வேலை இது, ஒவ்வொருத்தவங்களோட வேலை இது. ரைட், ஓகே. இப்ப 4 பேர் இருக்காங்க. ரொம்ப பிடிக்காத லிஸ்ட் போடுங்க. புஷ், மோடி, ராமகோபால, ராஜசேகர். 1 2 3 4 சொல்லுங்க. எப்படி வச்சுக்கோ, இந்த இடத்துல வச்சுக்கோ. எல்லாருக்குமே ஒப்புதல் கிடைச்சிச்சு. 1 2 3 4 4 பேரும் பிடிக்காது. ரேஞ்சில் பார்த்தோம்னா 1 2 3 4. ஓகே, இந்த 4 பேரும் ஏன் பிடிக்காது? அவனுக்கு கண்டாலே எரிச்சலா இருக்கும். கச கசன்னு தின்னூறு ஸ்மெல்லு, என்ன படிச்சது, என்ன ஸ்மெல்லு. அவனுக்கு இருக்கானா, இவன் போயிட்டு கை கூட கழுவ மாட்டான், ஜென்டில்மேன் பண்ணுவான். இவனுக்கு எப்படி கையெல்லாம் கொடுக்குதுன்னு தோணும்ல. இன்னைக்கு காலையில 8 மணி 9 மணி நியூஸ்ல இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் இந்த 4 பேர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்கிற ஒரு மெசேஜ் வந்தா உங்களுக்கு இருக்கு. ஆமீன் ஆமீன் ஜமீன். அவன் இஸ்லாத்துக்கு வந்துட்டான்னா இப்ப ராமகோபால அவரை உள்ள வந்துட்டான். இஸ்லாத்துக்கு வந்துட்டார், உள்ள வந்துட்டான்னு வந்துட்டாருன்னு வருது. என்ன பண்ணுவோம் நம்ம? முலாக்கத், தக்பீர், அல்லாஹ் அக்பர், முலாக்கத், அழுக, கட்டிப்பிடிக்கிறது, இதுதான் இஸ்லாம். கொண்டு வந்து சேர்க்கும், அப்படியே அறிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ன இருந்துச்சு, எந்த பேதமும் இருக்காது. உங்களோட முப்பாட்டம் என்ன ஒரு என்னதுங்க, முதலியாரா தேவரா நாய்க்கரா, அந்த ஏரியாவே காணும் பாருங்க. அப்படி ஒண்ணு சேர்க்கக்கூடியது இஸ்லாம். அந்த ஒண்ணு சேர்க்கிற அந்த டேஸ்ட்னஸ் தெரியாம எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அதுக்கு நான் தான், நான் சொல்லல. மாஹுவ காஃபிர், ஐ டோன்ட் நோ, I have to tell him. அதுக்கப்புறம் தான் யாரோ சொல்லியிருப்பாங்க, தெளிவா தெரியுது. இதெல்லாம் ஒரு ஊர்ஜிதம் இருக்கலாம். நான் என்ன செஞ்சேன்? அல்லாஹ் கேட்பான். ஒரு ராமகோபாலன் அவங்க ஊரு நீ செஞ்சியா? குறைந்தபட்சம் துஆவாது கேட்டியா? இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு ஜும்மாதான் இந்த 4 பேருக்கு துஆ செய்யுமா? 40 பேரோட துஆல ஒண்ணு அங்கீகரிக்கப்படாதா? இந்த 40 பேர் இந்த 4 பேருக்கு துஆ செய்வோம் இன்ஷா அல்லாஹ். சரியா? சகோதரிகள் கேட்கட்டும். புரட்டி போடுறான், உள்ளத்தை புரட்டி போடுறான். அல்லாஹ் தஆலா தலைக்கே மாத்தி பண்ணாங்க. குஜராத் சம்பவத்துல அடிச்ச உடனே அடி வாங்கணும் 2 பேரும் சேர்ந்து மீட்டிங்ல மேடையில் அடிக்கிறாங்க. பாத்தீங்களா? எல்லாம் வந்துட்டு இருக்கு, கேரளா நியூஸ்ல வந்துட்டு இருக்கு. சுபஹானல்லாஹ், தலைக்கீழ மாத்தி போடக்கூடிய மார்க்கம் அது. என்னுடைய ரொம்ப நெருங்கின சகோதரன் சம்சுத்தீன் இத நாயுடு, அந்த ஆளை பாத்தீங்கன்னா நமக்கு இஸ்லாத்துக்கு வந்தவன். இஸ்லாத்துக்கு வந்தது எப்படின்னா அவன் மனைவி கொண்டு வந்துச்சு. அவன் மனைவி அந்த பொண்ணுக்கு அந்த தத்து பண்ணிச்சு. அவன் ரோல் மாடலா மாறினான். 3 நாளைக்கு முன்னாடி அவங்க அம்மா இன்னும் அவங்க இதாக தான் இருக்கிறாங்க. இஸ்லாத்துக்கு வரல, இவர் மாத்தான் வந்திருக்காப்புல. இவர் வீட்டுக்கு போனா வீட்டுக்கு பெற்றோர்கள்லாம் பெற்றோர்கள்லாம் சிவர் தொழில வணக்கம் பெரிய தாண்டி எல்லாம் வச்சிருப்பாரு. பிளட் ஏதோ இதாகிடுச்சு சொல்லிட்டு அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க.
அவங்க அம்மா அந்த கோமால இருக்கும்போது போயிட்டு அவர் தேடி சொல்றாரு. அவங்க ஏதோ வாயால் முணுமுணுக்கிறாங்க. அவங்க களிமா சொன்னாங்களா, ஏத்துக்கிட்டாங்களா, பையனை ஏத்துக்கிட்டாங்க, போயிட்டாங்க, கதறாங்க. என் அம்மா ஏதாவது போனாங்கன்னு தெரியல, இருக்கிறது. அவங்க எல்லாரையும் மண்டாடி என் பிள்ளை எங்க அம்மாவை எரிச்சிட்டாதீங்க, புதைச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா எல்லாம் பண்ணிட்டு புதைச்சாங்க. இப்போ எவ்வளவு பெரிய ஒரு வேதனை அந்த அவனுக்கு இருந்திருக்கும். எங்க அம்மா எப்படி போனாங்க, கோமா அந்த இதுக்கு போயிட்டாங்க, அந்த அவங்க பேச முடியாம போயிடுச்சு. அந்த ஸ்டேஜ்ல அவங்க கொண்டு போய் போகும்போது வாய் முழுக்கிறாங்க, என்ன சொன்னாங்கன்னு தெரியல. அல்லாஹ் அதை களிமாவாக பொருந்தி கொள்ளட்டும், அதை அவங்க ஏற்றிக்கொள்ளப்பட்டதாக பொருந்தி கொள்ளட்டும், அன்று பிறந்த பாலகனாய் அவங்க மரணிக்கட்டும். இப்படிதான் நம்ம துவா செய்ய முடியும். இப்போ எத்தனையோ பேர் நம்மளை சுற்றி இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் இந்த வேதனையில் இருக்கிறாங்க. எல்லாருக்காகவும் துவா செய்வோம் இன்ஷா அல்லாஹ். எல்லாரையும் நம்ம இஸ்லாத்தின் பக்கம் கொண்டு வரதுக்கு நம்ம என்னென்ன செய்ய முடியுமோ முதலில் நாம் ரோல் மாடலாக நாம் மாற வேண்டும். நம்முடைய இடத்துக்கு நாம் ஒரு உண்மையான ஒரு முழுமையான ஒரு முஸ்லீமாக இருக்கணும். அல்லாஹ்வுடைய கலாமை படித்தோம்னா அவ்வளவு விஷயங்கள் கிடைக்கும், எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கிறது. அது அல்லாஹ் தஆலா நம்ம சரியான ஒரு தீர்வு எடுக்கக்கூடிய ஒரு குரூப்பாக நம்ம ஆக்கி வச்சிருக்கான். இந்த ஒரு சங்கமிக்க வச்சிருக்கான் இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொருத்தவரும் ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ், ஒவ்வொருத்தவரும் ஒரு கலீஃபா இன்ஷா அல்லாஹ். எந்த அளவுக்கு ஒவ்வொருத்தவங்க ஈடுபாட்டோட தன்னையும் சரிப்படுத்தி கொண்டு இந்த மக்கள் இந்த சமுதாயத்துக்கு செய்ய முடியுமோ குறைந்தபட்சம் துவாவில் நம்ம இறங்கி இன்ஷா அல்லாஹ். துவா மூலமாக மக்கள் எல்லாரையும் பண்ண சொல்லுவோம். அல்லாஹ் தஆலா அந்த 40 பேரோட துவா, அந்த 4 பேருக்கு கேட்கக்கூடிய துவாவை அங்கீகரிச்சு நினைச்சு பாருங்க. பிக் சேஞ்ச். 2 ஒரு முறை கொடுன்னு கேட்டாங்க, ஒரு முறை கொடுத்தாங்க. ஏன் யார் 2 முறை தெரியுமா? அபூ ஜஹல்னா அவன் பேர் என்ன முன்னாடி? அபுல் ஹக்கம்னா என்ன? ஞானத்தின் தந்தை. அவன் பேர் என்ன? அதுக்கப்புறம் அபூ ஜஹல் அறியாமையின் தந்தை, மடமையின் தந்தை. அவனையே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ. அபுல் ஹக்கம்னா என்ன? ஞானத்தின் தந்தையா இருந்தால ஏன் அவனை வேணும்னாங்க. உமர் பின் ஹத்தாப் மல்யுத்த வீரர், ஓகே, ஒரு இது கிடைக்கும். திட்டம் போடுறதுல அபூ ஜஹலோட திட்டம் பார்த்தீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் எங்க போனாலும் அதை அவன் கணிச்சு வச்சிருப்பான். எங்க போனாலும் அபூ ஜஹல் வந்தா அபூ ஜஹல் சொன்னா, அபூ ஜஹல் போனா அபூ ஜஹல். இவங்க என்னென்ன பிளான் பண்றாங்களோ தாருல் அர்க்கம் போகாமலே தாருல் அர்க்கம்ல என்ன நடக்குன்னு அவனுக்கு தெரியும். அதான் அபுல் ஹக்கம். அவன் ஞானத்தின் தந்தை. என்னன்னா அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் இருக்குல்ல, அவன் அவ்வளவு பக்கா, அவ்வளவு அழகா திட்டம் போடுவான். பிளானிங்னா அவன் தான். அப்படி பண்ணவன தான் கேட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உமர் கிடைச்சாங்க, அந்த உமர் ஜாஹிலியா, அபூ ஜஹல் ஆனா. அதான் அது மாதிரி நம்ம கேட்போம் இன்ஷா அல்லாஹ். புரியல? மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். அந்த துவா எப்படி கேட்கணும்? இப்போ நம்ம 3 குழந்தைங்க இருக்கு, அதையும் சொல்லணும்னு நினைக்கிறேன். 3 குழந்தைங்க இருக்கு. 10 வயசு குழந்தை, 7 வயசு குழந்தை, 3 வயசு குழந்தை. இதே தௌஃபீக் சௌத்ரி சொன்னதா. ஒரு ஃபோன் கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன், ஏதாவது ஒரு டாய்ஸ் கேட்குறாங்க. 10 வயசு பையன் கேட்குறாங்க, எனக்கு இந்த டாய்ஸ் கொடுங்க, வாங்கி கொடுங்களாம். அவன் கேட்கறதுக்கே கூச்சப்படுவான் இல்லை? நம்ம அப்போ கேட்டால் அவனை கேட்பான்னு சொல்லிட்டு அப்படியே கேட்டாலும் அப்பங்க என்ன பண்ணுவான், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, பேசாமல் எப்படிமா ஓகேங்கிற மாதிரி போயிடும். 2வது குழந்தை கேட்பாங்க, அவன் ஏதாவது கேட்கும் போது அந்த குழந்தைகிட்ட ஏதாவது சொன்னா அது ஒத்துக்கும். இந்த 3வது குழந்தை இருக்க இம்சை, அதுவும் அது வாங்கி சும்மா அதை வாங்கி கொடுக்குறாருக்கு உயிர் போயிடும். அழுதன்னா அப்படி பரண்டு இருந்து அழுது இல்லை, அது அழுதுக்குது. அது என்ன நினைச்சதை சாதிச்சோ அதை முடிக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அழுது அப்படியே உலகமே சுனாமியில் அழிஞ்ச மாதிரி அழுவோம். வீட்டுக்கு வந்தா காரணம் தொலைது, வாங்கி கொடுத்து தொலைங்க. இது இம்சை தாங்க சாதிச்சது இல்லை. அது எது சாதிச்சது? எதாவது சாதிச்சது? அழுகைனால சாதிச்சது. ஒரு சாதாரண இறக்கம் உள்ள ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கு அந்த ஒரு அழுகை சாதிக்குதுன்னா 70 தாய்க்கு மேலாக கருணை உள்ள அந்த அல்லாட்ட அழுதா சாதிக்க முடியாதாங்க? அழுவோம், அழுது கேட்போம். 4 இல்லை, எல்லாத்தையுமே கேட்போம். குறிப்பா 4, ஏன்னா இன்னைக்கு வந்துட்டாங்க, அவங்க டாக் ஆஃப் த டவுன் இன்னைக்கு வந்தாங்க. நம்ம சபைக்கு 4 பேர் வந்துட்டாங்கல்ல, இந்த 4 பேரும் கேட்போம். மாறுனா பெரிய மாற்றம் இருக்கா? ஓகே,
இப்போ நம்ம வீரர்கள் நம்ம வந்து எல்லாமே ஒரு சக்தி வாய்ந்தவர்கள். மரணம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மரணம் நம்மளை எந்த நிலைமைக்கு தள்ளப்போதுன்னு தெரியாது, எந்த நிலைமையில் இருக்க போறேன்னு தெரியாது. அந்த தாய் வந்து களிமா சொன்னாங்களா சொல்லலையான்னு தெரியாது. நான் வந்து ஒரு முஸ்லீமா மரணிக்க போறேனான்னு தெரியாது. நான் எந்த நிலையில் இறக்கிறேனோ அந்த நிலையில் எழுப்பப்படுகிறேன். எந்த நிலையில் இறக்கிறேன்னு தெரியாது எனக்கு. எதன் காரணமா இறந்தேன்னு தெரியாது எனக்கு. அப்ப நான் எப்படி இறக்க போறேன்னு தெரியாது. எந்த மாதிரி சூழ்நிலை எனக்கு, எந்த மாதிரியான என்னோட சக்கராத்து காலம் எப்படி இருக்க போது தெரியாது. எவ்வளவு வேதனைப்பட போறேன்னு தெரியாது. இந்த உலகத்துல நாம் ரொம்ப பிரம்மாண்டமா நினைக்க முடியாது. என்ன மனிதனோ மிருகமோ எது சக்தி வாய்ந்தது? சிங்கம், காட்டு ராஜா. காட்டு ராஜாவை எப்படி பார்த்துக்கணும்? காட்டு ராஜாவா பார்த்துக்கணும். நம்ம காட்டு ராஜானா அப்படி நிற்கும், எல்லாரையும் மேய்ஞ்சிக்கிட்டு எல்லாரையும் போயிட்டு இது பண்ணிருப்பீங்க. அந்த காட்டு ராஜாவுக்கும் ஒரு சக்கராத்து கால் இருக்கும்ல, அந்த காட்டு ராஜாவுக்கும் ஒரு மரண வேதனை இருக்கும்ல. அந்த மரண வேதனையை பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். ஒன்று இல்லையா? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். வாழ்க்கை. அல்லாஹ் அக்பர். காட்டு ராஜா சக்தி வாய்ந்தது, தாங்க முடியல. அந்த துடிப்பு எப்படி துடிச்சிருக்கும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒவ்வொரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய வேதனையை விட 2 மடங்காக எனக்கு இருக்குங்கிறாங்க. சக்கராத்துல ஒவ்வொரு மனிதனுக்கு உங்களுக்கு இருப்பது போல் 2 மடங்கு எனக்கு. அல்லாஹ் அக்பர். யார் அவங்க? ஹபீபே ரசூல். உயர்ந்த பதவியில் இருக்க முடியுங்க இந்த உலகத்துல. அவங்க என்னப்பா அப்படின்னு நம்ம நாக்குல பல்ல போட்டு சொல்லிடுவோமோ? அல்லாஹ் அக்பர். அவங்க அந்த வேதனைப்பட்டிருக்காங்க. அந்த வேதனையிலையும் காமிச்சிருக்காங்க, என்ன தொழுகைக்கு அழைத்து செல்லுங்கள். கோடு போட்டு போகுது, கால் நடக்க முடியல. 2 சகோதரர்கள் 2 சகாபாக்கள் தோல்ல போகும்போது கால் வந்து அந்த மண்ணுல கோடு இழுத்துக்கிட்டு போகுது. அந்த நிலைமையிலே தொட போறாங்க. யா உம்மத்தி யா உம்மத்தி, தொழுது கொள்ளுங்கள். ஊசிக்கும் தக்வா ஊசிக்கும் சலாத்தி. சுப்ஹானல்லாஹ். உங்களுக்கு வசியத் செய்கிறேன், தக்வாக்கு வசியத் செய்கிறேன், சலாத் தொழுகைக்கு வசியத் செய்கிறேன். அந்த சமயத்துல அவங்க மயக்கத்துல இருந்துச்சு. தொழுது விட்டார்களா? தொழுதுட்டாங்களா? மக்கள் தொழுதுட்டாங்களா? கேள்வி. தண்ணியில் ஊத்துங்க, நான் போறேன். தண்ணியில் ஊத்துறாங்க, எந்திரிச்சுறாங்க, மறுபடியும் மயக்கம். அப்புறம் எந்திரிச்சு தொழுதுட்டாங்களா? அல்லாஹ் தொழுக 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 தொழுக. அந்த வேதனையிலேயே அவங்க நம்மள நினைச்சிருக்காங்க. உம்மத்தி உம்மத்தி. கடைசியாக அவங்க சொன்ன உச்சரிப்பு உம்மத்தி. அலிரலியத்துல காதை வச்சு கேட்கும் போது உம்மத்தி. அல்லாஹ். அந்த வேதனைப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன வேதனை தெரியாது, எப்படி அனுபவிக்க போறேன்னு தெரியாது, என்ன மாதிரியான வீரத்தோட நம்ம இருக்க போறேன்னு தெரியாது, எவ்வளவு நம்ம தைரியத்தோட சந்திக்க போறேன்னு தெரியாது. ரெடியா இருக்கிறோமானே தெரியல. Are we ready? அல்லாஹ் நம்மள இன்ஷா அல்லாஹ்
பொருந்தி கொள்ளட்டும். இது வரைக்கும் நம்ம படித்தது வந்து 12,500 வார்த்தைகள் நமக்கு வந்து உச்சரிக்க தெரிஞ்சிருக்கு. 78,000 வார்த்தைகள் 12,500 கிட்டத்தட்ட நம்ம வந்துட்டோம், 1/6 வந்துட்டோம். இது உச்சரிக்க தெரிஞ்சிச்சு, அல்ஹம்துலில்லாஹ். மேலே வந்துருச்சு. அர்த்தம் புரிஞ்ச வார்த்தை 11,000. அல்ஹம்துலில்லாஹ் நம்மளை அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நம்ம அந்த அண்டர்ஸ்டாண்ட் குரான் கிளாஸ்ல நூன் டிவியில் வந்துட்டு இருக்கு. அதில் நம்ம மக்களுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி வேற என்ன செய்யலாம்? அந்த மூன் டிவியில் இந்த ஒரு அரை மணி நேரத்தில் ஒருவேளை கிளாஸ் முடிஞ்சதுக்கு பிறகு என்ன செய்யலாம்? டோட்டல் நமக்கு என்னன்னா இந்த குரான் பக்கம் கொண்டு வரதுக்கு என்னென்ன செய்யலாம் யோசனை பண்ணுவோம். டீமாக ஃபார்ம் பண்ணி இப்போ கூட இந்த 8ஆம் தேதியிலேருந்து ஒரு ட்ரெயினர் ப்ரோக்ராம் இருக்குது மெட்ராஸில். அது கூட மெயில் அனுப்பின்னு நினைக்கிறேன். முடிச்சுன்னா நம்ம ஊரில் கொஞ்சம் ஆலிமா இருக்கிறாரு, அவர் கொஞ்சம் இந்த கிடச்சதுன்னா அவர் இந்த கிளாஸ் தான் வந்து எங்கள் ஊரில் நடத்துவார் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஃப்ரீ கோர்ஸ் இது கொண்டு போயிட்டு அந்த 3 நாள் அவங்க தங்கறதுக்குள்ள செலவு மாத்திரம் அது முடியலைன்னா அது மாதிரி செஞ்சுட்டு போகிறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அல்லாஹ். அப்படி நம்ம ஊர்லேருந்து ஒரு ஆள் இந்த ட்ரெயின் பண்ணி உருவாக்கி விட்டோம்னா அவர் இந்த கிளாஸை கொண்டு போனார்னா பெரிய மாற்றங்கள் கொண்டு வர முடியும். எல்லா பேனர்லையும் எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அது. இன்ஷா அல்லாஹ் அது மாதிரியும் நம்ம செய்து இது பண்ணுவோம். இன்ஷா அல்லாஹ். அமீன் பாய் இங்கே வாங்கலாம். அமீன். இவங்க வந்து நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த மக்களுக்கெல்லாம் கொண்டு போயிட்டு இந்த குரான் வகுப்பு நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்வப்பட்டு ஏற்பாடு பண்ண சகோதரர் கிட்டத்தட்ட 12 வருஷங்கள் அதாவது குறிஞ்சி மலர் மாதிரி இப்போ மறுபடியும் பார்க்குறாங்க. 2002 நாங்கள் தொடங்கினது. இன்ஷா அல்லாஹ். இந்த அனுபவங்களை சொல்லுங்கள் நமக்கு. குரான் கிளாஸ் நடந்தது, இப்படி மக்கள்லாம் வந்தாங்க. இப்போல்லாம் நான் இந்த கிளாஸில் நீங்கள் இப்போ பார்த்த ஒரு அரை மணி நேரத்தில் உட்காந்து உங்களுக்கு கிடைச்ச அனுபவத்தை பகிர்ந்துக்கங்க. இன்ஷா அல்லாஹ். ஒரு வகையில் நீங்கள் வந்து ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கீங்க. மேடை குச்சோம் உங்களுக்கே மேடை குச்சோம்னா நாங்கள் என்ன பண்ணுறது? இந்த கிளாஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போ படிக்கிறது ஏதாவது உங்களுக்கு கண்டிப்பாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது இந்த முதல்ல இப்போ தான் அட்டன் பண்ணியிருக்கேன் இந்த கிளாஸுக்கு. ஏன்னா என்னோட சூழ்நிலை நான் அபுதாபிலேருந்து வர முடியாது. நான் அபுதாபியில் வந்துருக்கேன். உங்களுடைய வாகன வசதி நான் என் கம்பெனியை விட்டு புசப்பாக்க வந்தால் கூட கம்பெனி விட்டு இல்லாமல் வர முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. அங்கே அபுதாபிக்கு வாங்க. நாங்கள் 2 வாரத்துக்கு ஒரு 4 கிளாஸ் இருப்பாங்க. இன்ஷா அல்லாஹ். ஏன்னா நீங்களாம் வந்து இவங்கெல்லாம் வந்து ஒரு என்ன சுமை தாங்கிகள் மாதிரி ஒர்க்கர்ஸ், ஹார்ட் ஒர்க்கர்ஸ். எதுன்னு சொன்னீங்கன்னா போட்டு எல்லாம் ஏற்றி எல்லாத்தையும் இப்போ இந்த பில்டிங்கை மேலே தூக்கிலாம் தூக்கிடுவாப்ல. அந்த மாதிரி உள்ள ஒரு ஆர்வமிக்க ஒரு சகோதரர். ஏன்னா இவங்க வந்து இப்போ மேடை கூச்சங்கிறாங்க. இன்றைக்கி வந்து இத்தனை மேடைகள் நம்ம பார்க்கறதுக்கு வந்து இவங்க தான் முன்மாதிரியாக இருந்திருக்காங்க. இவங்க தான் இழுத்துட்டு போனது. அப்போ இந்த இன்னைக்கு 48 கிளாஸ் நடந்துச்சுன்னா இதில் என்னென்ன நன்மையெல்லாம் ஒரு டெபாசிட்டில் போயிட்டு இருக்கீங்க ஒரு %. இன்ஷா அல்லாஹ். நல்லா பொருளிக்குவோம். இன்ஷா அல்லாஹ். எங்களுக்காக துஆ செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ். இவ்வளோ கூச்சப்படுவீங்கன்னு தெரியாது. கரெக்டாக போகணும். இந்த பயானில் இந்த இதில் பேசுங்க, அந்த இதில் பேசுங்க, நீங்கள் தான் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளானிங். அபுல் ஹிக்கம் இருக்குங்களா? அந்த அது வரல நீங்க அது வரைக்கும் அபுல் ஹிக்கமாவே இருக்கு. இன்ஷா அல்லாஹ். ஆமீன். இது வரைக்கும் நடந்த கிளாஸ்லேருந்து யாராவது உங்களோட ஃபீட்பேக் இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி தனக்கு கிடைத்த ஒரு மாறுதல் அந்த மாதிரி யாராவது ஒரு ரேண்டம் வாங்கலாம். பல் டாக்டர் வாங்கலாம். நீங்க தானே பல் டாக்டர். யாருமே தனக்கு இல்லைனாலும் எங்களால் வர முடியாது. வேணா சேலஞ்சு இந்த பிள்ளைகிட்ட பண்ணி பார்க்கலாம். பல் டாக்டர் ஒரு இலவச மருத்துவ முகாம் போட்டு அதுக்கு என்னென்ன வேணும்? கத்திரிக்கோள், ஒரு இது சுத்தியல் வேணும். சுத்தியல் கத்தி வேணும். எங்க வந்து டாக்டர் எனக்கு இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி தான் தெரியும் டாக்டர்னு சொல்லிட்டு. ஒரு டாக்டர் ஈஸியாக உட்காந்துருக்கலாம். இல்லை வேலை இருக்குது, சரியா இருக்குது, டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு அதெல்லாம் இருக்கும். சாமி உட்காந்துருக்காம 5 பேர் உட்காந்து கிளாஸ் வச்சுருக்காங்க. அவர்
அல்லாஹ் அல்லாஹ் பண்ணிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். என்ன நினைக்கிறீங்க இந்த கிளாஸ் பற்றி? ஃபர்ஸ்ட் கோர்ஸ் அதில் ஷார்ட்ஸ் கோர்ஸ் செகண்ட் தான் வந்தேன். சரி. ஃபஸ்ட்டு தொழும்போது கொஞ்சம் கவனம் சிதறமாக இருக்கும். இப்போ வந்து சில வார்த்தைகள் புரியுது, கொஞ்சம் நல்ல உள்ள புரியுது. குரான் ஓதும் போது கொஞ்சம் நிதான மாதிரி நிறுத்தி ஃபஸ்ட்டு சும்மா ஏதோ காரணம் ஓதிட்டு வந்தது. இப்போ கொஞ்சம் நின்று நிப்பாட்டி அந்த பிரதர் விஷாம் வர மாதிரி இன்ஷா அல்லாஹ் அதை பார்க்கும்போது உங்களுக்கு தோணுச்சா? அல்ஹம்துலில்லாஹ். சீடி கூட இருக்கு போல் இருக்கு. எத்தனை காசுங்க அது? சீடிக்குள்ள காசு தான் எல்லாம் சீடியே இருக்கு இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்க. ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குல்ல? இன்ஷா அல்லாஹ். இந்த இந்த எனக்கு இன்னும் நல்லா பேச்சு வைக்க ஏதாவது பல்லில் ஏதாவது இருக்கு, ஏதாவது மெடிசன் ஏதாவது இருக்கா? இப்பதான் புரியுது ஏன் அமீன் பாய் பேசவே இல்லைன்ட்டு. இல்ல இவர்கிட்ட பேச சொல்லிட்டு பல்லுக்கு பேசுறது அவர்கிட்ட எதுவும் இல்லைன்னா பில்டிங் கட்டி மேலே தூக்கிடுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இது வந்து ஒரு இந்த டீம் அந்த மாதிரி அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இன்ஷா அல்லாஹ். மேலே மேலே நம்ம என்னென்ன மாதிரிலாம் செய்யணுமோ செய்வோம் இன்ஷா அல்லாஹ். 21ஆம் தேதிக்கு அல்ரவாபி ஃபார்முக்கு வந்து பர்மிஷன் வாங்கியிருக்காங்க நாங்கள் மொய்தீன் பாய். அது வந்து இந்த டீம் நம்மளுடைய குரானிய நம்ம குடும்பம் என்ன பண்ணுவோம் அங்கே போயிட்டு அது ஒரு ஏன்னா இப்போ படிப்போம் இந்த மாதிரி பேசுவோம், நான் பேசுவேன், நீ உட்காந்துருப்பீங்க, அப்புறம் வெளில போன் டீ குடிப்போம் போயிடுவோம். யார் என்னன்னு நம்ம ஒன்றும் பகிர்ந்துக்க முடியலை. ஒரு நாள் ஃபுல்லாக இருப்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த கிளாஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன அந்த பார்க்கு முஷ்ரீஃப் பார்க்கில் போயிட்டு அங்கே தொழுதுட்டு 6வது கடமையை நிறைவேற்றிட்டு அதையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 7வது கடமை ஒன்று இருக்கும். ஒரு சின்னதாக ஒரு தூக்கம் போட்டுட்டு அது பக்கத்தில் உள்ள ரவாபி ஃபார்முக்கு 3 மணிலேருந்து 3:30 அவங்க பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு 2 மணி நேரத்தில் சுற்றி காமிக்கிற மாதிரி அது ஒரு நாலேஜ் கெய்னிங். அந்த மாதிரி நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கிற மாதிரியும் அந்த ஒரு வெளியில் போன மாதிரியும் ஒரு இன்னும் கொஞ்சம் நம்மள்கிட்ட ஒரு நெருக்கம் வர மாதிரியும் ஒருத்தர் பேசிக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு செய்யலாம் இன்ஷா அல்லாஹ்.